என்னண்ணே இது? இங்க என்ன நடக்குது? அண்ணே, வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் வாங்க. அண்ணே, கதவை திறக்க முடியலண்ணே. என்னாச்சுண்ணே? தெரியல, மண்டைக்குள்ள என்னால முடியல. சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ராங். ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டோரியில் சந்திக்கிறோம். இது உங்கள் ஃபேவரட் எழுத்தாளர் திரு டெனிஸ் ஜெகன் அண்ணாவோடது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷ்ய அனுபவங்கள் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சிறந்த ஆடியோ தொழில்நுட்பத்தோடு சமர்ப்பிக்கப்படும். ஸோ வாங்க நம்ம நேர கதைக்குள்ளே போகலாம். And you are watching The Silent House. சில வருடங்களுக்கு முன்னால் நான் பேரநார்மல் சைக்காலஜிஸ்டாக செயல்பட்டு கொண்டிருந்த போது பாண்டிச்சேரியில் கிஃப்ட் என்ற பெயரில் ஒரு என்ஜிஓ வைத்து நடத்தி கொண்டிருந்தோம். எங்கள் என்ஜிஓ பல்வேறு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தாலும் என்ஜிஓ ஆரம்பித்ததற்கு முக்கியமான குறிக்கோள் அமானுஷ்ய விஷயங்களை ஆராய்வதுதான். அது சம்பந்தமாக நாளிதழ்களில், பத்திரிகைகளில் விளம்பரங்களும் கொடுத்திருந்தோம். பல்வேறு அமானுஷ்ய விஷயங்கள் எங்களை தேடி வரும். ஆராய்ச்சி நோக்கில் செயல்படுவோம். என்னுடன் நண்பர்கள் சில பேர் வாலண்டியராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். கதைகளின் போக்கில் அவர்களை தெரிந்து கொள்வீர்கள். அப்போது நான் கண்ட, கேட்ட அனுபவங்களையும் நண்பர்கள் மூலமாக கேட்ட கதைகளையும் உங்களுடன் இந்த தொடரில் பகிர்ந்து கொள்கிறேன். உண்மை சம்பவங்கள் என்பதால் அதிரடியான திகில் விஷயங்களோ உண்மைக்கு புறம்பான செய்திகளோ இருக்காது. முடிந்தவரை அப்படியே எழுதுகிறேன். இருள் சீரீஸ்ல நான் எழுதிய கதைகள் எல்லாமே கற்பனை கலந்தது. அடிப்படை விஷயம் மட்டும்தான் அதில் உண்மை. ஊர் மற்றும் நபர்களின் பெயர்களை மட்டும் மாற்றியிருக்கிறேன். தொடராதே இருளே கதையின் சம்பவங்கள் முடிந்த 2 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 2012 பிப்ரவரி மாதம். மேற்கொண்டு கதையை தொடர்வதற்கு முன் எங்கள் கதையை இதற்கு முன்பு படிக்காதவர்களுக்காக ஒரு சிறிய முன்குறிப்பு. அப்போது பாண்டிச்சேரியின் முருகம்பாக்கம் பகுதியில் ஒரு சிறிய வீட்டில் தங்கியிருந்தேன். என் மனதில் தேங்கியிருந்த இருள் நீங்கி வாழ்க்கையில் சகஜ நிலைமை திரும்பியிருந்த நேரம். மாத வருமானத்துக்காக ஒரு எம்என்சியில் டீம் லீடராக வேண்டாவெறுப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என் கம்பெனியிலும் என்னை ஏனோ வேறு வழியில்லாமல் விட்டு வைத்திருந்தார்கள். மற்றபடி என் தலைமையில் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிஃப்ட் க்ரோவிங் இன் ஃபெய்த் டுகெதர் என்கிற பெயரில் ஒரு என்ஜிஓ நடத்தி கொண்டிருந்தோம். இந்த வேலையை தான் மிகவும் விரும்பி செய்து கொண்டிருந்தேன். என்ஜிஓவில் என்னுடன் சேர்ந்து நிறைய நண்பர்கள், ஏரியா பசங்க வாலண்டியர் செய்தார்கள். அவர்களை என் டைரி குறிப்பின் போக்கில் தெரிந்து கொள்வீர்கள். பிளட் டொனேஷன், கிளீன் பீச், நோ பிளாஸ்டிக், சேஃப் டிரைவிங் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தினோம். ஆனால் என்ஜிஓ ஆரம்பித்ததற்கு முக்கிய நோக்கமே அமானுஷ்ய விஷயங்களை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து டாக்குமெண்ட் செய்வதுதான். ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு அமானுஷ்ய உளவியலாளன். டாக்குமெண்ட் செய்ததன் விளைவாக யாருக்குமே தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். லோக்கல் நாளிதழ்களில் விளம்பரம் கொடுப்போம். எங்களை தேடி பல பிரச்சனைகள் வரும். அமானுஷ்யமாக கருதப்பட்ட நிறைய சம்பவங்களை நேரடியாக ஆராயக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு வாய்த்தது. பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். பாதி பேர் சொல்லும்போதே இது ஃபேக் என்று தெரிந்துவிடும். மன ரீதியான குழப்பம்தான் என்று முடிவு செய்து விடுவோம். 99% தேராத கேஸ், மிச்சம் 1% தான் உண்மையான அமானுஷ்யமாக இருக்கும். எங்களுக்கென்று சில முக்கியமான புரோட்டோகால்ஸ் இருந்தது. அதில் முதன்மையானது ஆவி, பேய், அமானுஷ்யம் என்று ஒருவர் சொல்லிட்டார் என்றால் உடனே அது அமானுஷ்யமாகிவிடாது. பேயை பார்த்து பயப்படுவதே ஒரு தைரியமான விஷயம் என்பதால் நிறைய பேர் பார்த்தேன் என்று பீலா விட்டு கொண்டு திரிவார்கள். ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், யாராவது ஒருத்தன் ஆவியோ பேயோ வேற ஏதாவது அமானுஷ்யங்களையோ சந்தித்தால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு அவனுக்கு இலகுவான சூழ்நிலைகள் நிலவில்லை என்றால் அதன் பிறகு நிச்சயமாக அவனுக்கு வாழ்க்கை சாதாரணமாக இருக்கப் போவதில்லை. உண்மைதான், நிச்சயமாக அசாதாரணமாக தான் இருக்கும். எனக்கு அப்பொழுது இலகுவான சூழ்நிலைகள், நண்பர்கள், கேர்ள் ஃப்ரெண்ட், கடவுள் நம்பிக்கை என எல்லாமே இருந்தது. இருந்தாலும் உடல் ரீதியான, மன ரீதியாக சிரமங்கள் நிறைய எதிர்கொண்டேன். ஆவியை பார்த்தேன் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் லாஜிக்கலான, இயற்கையான, அறிவியல் ரீதியான சத்தியங்களை எல்லாம் அகற்றிய பிறகு நிகழ்ந்த சம்பவத்திற்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் மட்டுமே தான் அது அமானுஷ்யம். சரி, ரொம்ப போரடிக்காம விஷயத்துக்கு வருகிறேன். பிப்ரவரி மாதம் ஒரு நாள் காலை 10 மணிக்கு என் ரூமுக்கு எதிரில் இருக்கும் கணேஷ் பேக்கரியில் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். எனக்கு பொழுது அப்போதுதான் விடிந்திருந்தது. நாங்கள் ஆபீஸில் வழக்கமாக நைட் ஷிப்ட் தான் பார்ப்போம். அப்போதுதான் எங்களுடைய என்ஜிஓ வேலைகள்
தனிப்பட்ட வேலைகளை காலை நேரங்களில் முடிக்க முடியும். பாண்டிச்சேரியை நோக்கியும் கடலூரை நோக்கியும் வாகனங்கள் ரோட்டில் 2 பக்கமும் தீப்பிடித்தது போல் சென்று கொண்டிருந்தன. ரோட்டின் மறுபக்கம் இருந்து யாரோ என்னை கூப்பிடும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தேன். யாரோ ஒருத்தனை கூப்பிட்டுக் கொண்டு ரோட்டை தாண்டி பக்ருதீன் வந்து கொண்டிருந்தான். இப்படிக்கு இருள். தொடராத இருளை கதையை படித்தவர்களுக்கு பக்ருதீன் பற்றி தெரிந்திருக்கும். அவனும் அதே ஏரியாதான். எனக்கு வலது கை இடது கை அசிஸ்டன்ட் எல்லாமே அவன்தான். சுருக்கமாக ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு ஒரு வாட்சன் மாதிரி என்று சொல்லிடுவேன். ஆனால் என் தன்னடக்கம் காசிக் போல் வந்து குறுக்கே நிற்கிறது. அவன் கூட்டி வந்த இளைஞன் நெஸ்கபே விளம்பரங்களில் ஹீரோயினுக்கு காஃபி ஆத்தி கொடுக்கும் பாம்பே மாடல் போல் இருந்தான். இருவரும் பேக்கரிக்குள் நுழைந்து நான் அமர்ந்திருந்த டேபிள் அருகே வந்தார்கள். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு பொறுப்பு வேண்டாமா? தீன் கேட்ட விதத்திலேயே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் வந்திருக்கிறான் என்று தெரிந்தது. கலது கேட்டா குட்டிச்சோறு. ரூம்ல இல்லைன்னா இங்கேதான் இருப்பேன்னு உனக்கு தெரியாதா என்ன? என் டேபிள் முன்னால் இருந்த சேரில் அமர்ந்தான். உட்கார்றா என்று வந்தவனை உட்கார சொன்னேன். என்ன என்ற கேள்விக்குறியுடன் அவனை பார்க்க, அல்ல இவன் நம்ம ஃப்ரெண்டே, பேரே என்று அவன் சொல்வதற்கு இழுத்ததும் வந்தவன் ராயன் என்றான். அண்ணா, முழு பேரு பாவாடா ராயன். வந்தவன் சங்கட்டமாக, அவர் கேட்டாரா என்பது போல் தீனை ஏற இறங்க பார்த்தான். பாம்பே மாடல் போல் இருந்தவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெயர். அவங்க குலதெய்வம் பேர் வச்சுட்டாங்க. நான் இவனு கடலூர்ல பாலிடெக்னிக்ல ஒன்னா படித்தோம். இவன் சொல்ற பிரச்சனை கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. என்னன்னு கேளுங்களேன். ராயன் பேச ஆரம்பித்தான். அண்ணே, எங்க ஊரு கடலூர் போற வழியில ரெட்டிசாவடி தாண்டி லெஃப்ட்ல கட் பண்ணினா பனித்திட்டுன்னு ஒரு சின்ன ஊரு. ஊர்லாம் தெரியும், மேட்ரு சொல்லு. பத்ருதீன் மேலும் 2 டீ ஆர்டர் செய்தான். கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது தான் தீன்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னேன். அவன் தான் அண்ணன் இதுல எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட சொன்னா ஐடியா கொடுப்பாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். எந்த ஒரு விஷயத்துலையும் எக்ஸ்போர்ட்னு யாருமே கிடையாது. அதுவும் அமானுஷ விஷயங்கள்ல வாய்ப்பே இல்லை. நான் விஷயத்துக்கு வாடான்னு அவனை பார்வையை பார்க்க ராயன் நேர விஷயத்துக்கே வந்தான். எங்க ஏரியாவில் நாங்க இருக்கிற தெரு தான் ஊர்ல கடைசி தெரு. அதுக்கு அடுத்தது பீச் தான். சுத்திலும் தென்னை மரம், ரொம்ப ரம்யமா இருக்கும். எங்க வீட்டுக்கு அடுத்தது ஒரு 50 மீட்டர் இடைவெளியில இன்னொரு பெரிய வீடு. தெருவில் கடைசி வீடு அதுதான். முஸ்லிம்காரங்க. அவங்க சொந்த ஊரு குளித்தலை பக்கம். இருந்தாலும் பாண்டிச்சேரி வந்து செட்டில் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்காரர் சுலைமான் பாய் ரொம்ப நல்ல மனுஷன். பாகூர்ல பாத்திர வியாபாரம், ஸ்டவ், மிக்சி, கிரைண்டர்னு வீட்டு உபயோகப் பொருட்கள் சேல்ஸ் பண்ற ஸ்டோர் வச்சிருந்தாரு. 3 வருஷத்துக்கு முன்னால இறந்து போனாரு. அவர் வைஃப் ஃபாத்திமா பீவி, அப்புறம் அவங்க மக நிஷா பேகம்னு நினைக்கிறேன். ஆனா நிஷான்னு தான் கூப்பிடுவாங்க. பாய் இறந்த பிறகு அவர் மனைவியும் மகளும் முதல்ல ஒரு சில மாசம் வெளியில சகஜமா வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. நாளாக ஆக அவர்களுடைய போக்குவரத்து குறைந்தது. அதன் பிறகு கடந்த 2 வருஷமா அவங்க வெளியில பார்க்கவே முடியறதில்ல. ராம்சகா வந்து டீயை வச்சுட்டு என் தோலை தட்டிட்டு போனாங்க. ராம்சகா பத்தி உங்ககிட்ட சொல்லலையா? இருங்க, இவன் இந்த கதையை சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி, முதல்ல டீ சாப்பிடு. ராயன் 2 சிப் டீயை குடிச்சிட்டு கதையை திறந்தான். வீட்டை விட்டு 2 பேரும் வெளியவே வரல. வெளியே வராம பூட்டிக்கிட்டு உள்ளேயே அவங்க இருந்ததும் எங்க தெருவிலையும் ஊர்லயும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. என்னவோ அவங்களுக்கு மனசு சரியில்லாமல் இருக்காங்களோன்னு போய் கேட்டை தட்டி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கவெல்லாம் செய்வோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில வர்றதுக்கு வேலையும் இல்லை, பிடிக்கவும் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் தான் வரும். கேட் வாசல்லையே நிறுத்தி வச்சு பேசி அனுப்பிடுவாங்க. வெளி உலகத்துக்காக அவங்க வீட்டு கதவுகள் திறக்கப்படவே இல்லை. அப்போ பக்ருதீன் அவன் ஒரு கிளாஸ் கொஸ்டின் கேட்டான். டேய், வீட்டை விட்டு வெளியில போலேன்னு சொல்ற, வெளியில போகாம எப்படி சாப்பிட்றாங்க? குடும்பம் நடத்துறதுலாம் பணம் எங்கேருந்து வந்துச்சு? அண்ணனுக்கு தேவைப்படுற பொருட்கள் மற்ற விஷயங்களை எப்படி சமாளிச்சாங்க? ஃபோன் மூலமாக தான் எல்லாமே. ஃபோன் பண்ணி சொன்னா மளிகை கடையிலிருந்து காய்கறி கடையிலிருந்து வந்து கொடுத்துட்டு போவாங்க. பாய் ஏற்கனவே சொத்துக்காரரு. ஊர்ல நிலப்புலன்கள் எல்லாம் இருக்குது போல. பணப்பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல. ஏதாவது அவசர தேவை என்றால் அந்த அம்மா வாசல்ல வந்து நின்று தெரு பசங்க யார்கிட்டையாவது பணம் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. வெளியில வரும்போது அவங்க முகத்தை எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், பீதி தெரியும். 2 வருஷத்துல 10 வயசு கூடி போன மாதிரி ஒரு லுக். அப்ப கூட அந்த அம்மா மட்டும்தான் கேட் வரைக்கும் வருவாங்களே தவிர அந்த பொண்ணை தான் பார்த்ததே கிடையாது. நானும் பக்ருதீனும் ஒருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டோம். ஏன் இவன் ரொம்ப கவலைப்படுறான்னு இப்பதான் புரியுது. மென் வில் ஆல்வேஸ் பி மென். எங்கள் பார்வையை அவன் புரிந்து கொண்டான். உடனே சமாளிக்கும் விதமாக, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பாவம் அந்த பொண்ணு. பாய் இருக்கும்போதெல்லாம் அண்ணனு ரொம்ப பாசமா பேசும். வீட்டு விசேஷம்னா பிரியாணி இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வந்து கொடுக்கும். இப்போ 2 வருஷமா அதை பார்க்கவே முடியல. நைட் டைமில் மட்டும் அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெரிய கருப்பு நாயை பார்த்திருக்கேன். ஆனா குறைக்கலாம் செய்யாது. பார்க்கவே பயமா இருக்கும்.
காலையில் கண்ணிலேயே படாது. சில சமயங்களில் இரவு நேரத்தில் விசித்திரமான சத்தங்கள் எல்லாம் அவங்க வீட்டிலிருந்து கேட்கும். அவங்க பக்கத்து வீடு எங்கள் வீடுங்கிறதுனால நான் கேட்டிருக்கேன். பெருசாக இந்த பாதிப்பும் இல்லாததால் அதை பெருசாக எடுத்துக்கல. இரவு நேரங்கள் பூரா டிவி ஓடிட்டு இருக்கும், அதையும் கவனிச்சிருக்கேன். பாய் இறந்து போன தூக்கத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் உள்ளேயே முடங்கியே கிடக்குறாங்கன்னு ஊருக்குள்ளே எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. நானும் அப்படித்தான் நினச்சேன். வயசு பிள்ளையோட வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தால் மனநிலை பாதிக்கப்பட்டுருமே, என்னவாவது எக்கு தப்பா நடந்திடக்கூடாதுன்னு ஊருக்குள்ளே கவலைப்பட்டு பேசிக்குவாங்க. ஆனால் எங்களால் வேற என்ன செய்ய முடியும்? அவனவன் பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு இந்த விஷயம் மறந்து போயிடும். பகரதின் பொறுமை இல்லாமல் இப்ப என்ன பிரச்சனைக்கு வந்த அண்ணகிட்ட அதை சொல்றா. அடுத்தவர்கள் கதையை பொறுமையாக கேட்டு கேட்டு என் காதுக்கு ஏற்கனவே வயசாகி இருந்தது. அதனால் மற்றவர்கள் கதை சொல்லும்போது நான் இடைமறிப்பதில்லை. ஆனால் பகரதின் அப்படி கிடையாது. நான் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டேன். அதுக்கு தான் வரேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு நாள் ராத்திரி எங்கள் வீட்டு மாடியில் நான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க வீட்டு ஜன்னலில் லைட் எரிஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ நான் பார்த்த காட்சி, ஐயோ என்று சொல்லும்போதே ஒரு முறை பயத்தில் உடலை குலுக்கிக் கொண்டான். ஒரு பாஸ் விட்டு விட்டு எங்களை திகிலுடன் பார்த்தான். ராயன் தொடர்ந்தான். அவங்க வீட்டு ஹாலில் சொல்லும்போதே அவன் உதடுகள் நடுங்கியது. முகத்தில் திடீர் வேர்வை சுரப்பு. அவன் அன்றைய தினத்திற்கு மறுபடியும் ரீவிட் செய்ததால் ஏற்பட்ட ரியாக்ஷன். பயப்படாதரா, சொல்லு என்றான் தீன். அந்த அம்மாவும் பொண்ணும் முழிச்சிருந்தாங்களா தூங்கிட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்பதான் நான் அதை பார்த்தேன். பயங்கரமான ஒரு உருவம், எப்படின்னு என்னால் விவரிக்கவே முடியல. தீயில பொசுங்கின மாதிரி கறிக்கட்டையா, உடம்பு பூரா கருப்பு புகை வந்துட்டு இருந்துச்சு. வெப்பமான மேற்பரப்பில் இருந்து வெப்ப நீராவி எழும்புற மாதிரி, அதாவது வெப்ப அலைகள் அதோட உடம்புல இருந்து கசிகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கிரெம்லின் ஷேப்பில் பெரிய காது, உருண்டை கண்ணு, இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சது. நெஞ்சுக்கு மேல் பகுதியில் முடி இருந்த மாதிரியே தெரியல. நெஞ்சுக்கு கீழே தான் கருகருன்னு கம்பளி தோத்துற மாதிரி கோர முடி. சில வினாடிகள் தான். ஜன்னல் வழியாக எங்கள் வீட்டு மாடியை அது பார்த்துச்சு. நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறத தெரிஞ்சதும் புஷ்ஷுன்னு கருப்பு புகையாக காற்றுல கரைஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு நின்று என்ன வகையான ஜந்துன்னு என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. நான் சிகரெட்டின் மிச்சத்தை கீழே போட்டு காலால் மூஞ்சை நிறுத்திவிட்டு குழப்பமாக பகரதினை பார்த்தேன். ஆமாண்ணே, என்கிட்டையும் சொன்னா. இவன் சொல்வதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஃபர்ஸ்ட் இவன் சொல்றதை ஃபுல்லாக கேளுங்க. பயந்து போய் மாடியிலேருந்து இறங்கி ரூம்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே தூங்குறது. மனசுக்குள்ள அதே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே உருவம் கண்ணுக்கு முன்னால் வந்து போக ராத்துக்குமே போச்சு. சரி, அப்போ டைம் எவ்வளோ இருக்கும்? ராத்திரி ஒரு 12:15 இருக்கும். நான் அடுத்த கேள்வி கேட்பதற்குள் அவனே பதிலளித்தான். நான் எதுக்கு மாடிக்கு போனேன்னா, அன்னைக்கு ஆளுக்கு பர்த்டே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக யாருக்கும் தெரியாமல் மாடிக்கு போய் ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் யதார்த்தமாக அவங்க வீட்டு ஜன்னலை பார்க்கும்போது இந்த காட்சி. அதுக்கப்புறம் 2 நாள் அந்த ஜன்னல் பக்கம் பார்க்கவே இல்லை. இருந்தாலும் என் மனசு கேட்கல. எங்கள் அப்பா கோட்டாக் லேட்டஸ்ட் டிஜிட்டல் கேமரா ஒன்று வச்சுருக்காரு. ஒரு நாள் நைட் அதை எடுத்துகிட்டு போய் ஜூம் பண்ணி அவங்க ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே அந்த வீட்டை பற்றி 1008 பேஜ் ஊருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு அதாவது சும்மா சொல்லிடக்கூடாதுன்னு பார்க்குறத உறுதிப்படுத்துறதுக்காக முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு வீடியோ எடுத்துடலான்னு முயற்சி பண்ணேன். ஆனால் ஹாலில் அம்மாவும் பொண்ணு உட்காந்தபடி வரபரப்பாக பயந்து குரான் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கோ யாருக்கோ பயந்து பரிதவிப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. அவங்க வீட்டு மாடியை முதல்ல நான் கவனிக்கவே இல்லை. திடீர்னு வேகமாக ஏதோ நெருப்பு காற்று அடித்த மாதிரி இருக்க அவங்க வீட்டு மாடியை பார்த்தேன். அன்னைக்கு பார்த்தோம் அதே உருவம் அவங்க வீட்டு மாடியில் மேய்ந்துக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சர்வ நாடியும் அடங்கியே போச்சு. வெளுத்து போயிட்டேன். மறுபடியும் ஏதோ சூடாக காத்தடிக்க என் கையில் வச்சிருந்த கேமரா யாரோ பிடிச்சி இழுத்து வீசின மாதிரி மாடியிலேருந்து கீழே விழுந்து நொறுங்கியே போச்சு. திரும்பி கூட பார்க்காம கீழே ஓடி போயிட்டேன். மறுநாள் காலையில் கேமரா போய் பார்த்தா நொறுங்கி போய் தீ வச்சு பொசுக்கின மாதிரி கிடந்துச்சு. இந்த சம்பவம் நடந்து இப்போ 3ஆவது நாள். கடந்த 2 நாள் ராத்திரியும் திக்குன்னு போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்த பிரச்சனை ஒரு பக்கம், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பகரதீன் கிட்ட சொன்னேன். அவன் வந்து அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு வந்தான். அவன் சொல்லி முடித்ததும் என்னுடைய கமெண்ட் என்ன என்பதற்காக ஆர்வமாக பார்த்தான். கதையை கேட்டுவிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நிற்பதை பார்த்ததும் அவன் குழப்பமானான். முஸ்லிம் குடும்பம், மேற்பலைகள், கருப்பு உருவம், கிராம்பலின் தோற்றம். எனக்கு ஒரு விஷயம் சட்டென்று தோன்றியது. அண்ணே, இவன் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஃபேமிலி அவங்களாவே விருப்பப்பட்டு வீட்டுக்குள்ள இருக்காங்களா,
இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கப்பட்டிருக்காங்களான்னு தெரியல. நீங்க என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லதேன், என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் நாங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். நம்மள வாண்டடா எப்படி தலையிட முடியும்? இல்லனே, பையன் கொஞ்சம் பயப்படுறான். அந்த ஃபேமிலிக்கு வந்த பிரச்சனை ஒரு பக்கம், ஆனா கடைசி சம்பவத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைக்கிறான். அவன் பார்த்த அந்த உருவம் தான் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குன்னு சந்தேகப்படுறான். இவங்க ஃபேமிலிக்கு அதே மாதிரி ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு அவனுக்கு ஒரு பதட்டம். அவன் சொன்ன விஷயத்தை மறுதளிப்பது போல் இல்லை என்று தலையாட்டியே சிரித்தேன். எந்த ஆவியும் பேயும் யாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கதை வேணா விடலாம், இல்ல சினிமால வேணா கூட நடக்கலாம். மேபி அந்த தாக்கம் அவங்க மனசுல பிறந்திருக்கலாம், அதனால வீட்டுக்குள்ளே இருக்கலாம். வீட்டுக்குள்ளே யாரையுமே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்க ஆபத்தில் இருக்கும் பட்சத்தில் ஏன் அவங்க யாருக்கிட்டையுமே உதவி கேட்கல? கரெக்ட் தானே? மனநிலை பாதிப்பு இருக்காது. அப்படி இருந்தா எப்படி குர்ஆன் ஓதுவாங்க? ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக ஓதியிருக்காங்க. நான் சேரில் இருந்து எழும்புவதை பார்த்ததும் அவர்களும் எழும்பினார்கள். டீக்கு காசு கொடுத்துவிட்டு பேக்கரியை விட்டு வெளியே வந்தோம். அதற்கடுத்தது ஒரு சிறிய சந்து, முட்டு சந்து. அந்த சந்தில் இழைத்து போயிருந்த வேப்பமரம் ஒன்று எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது. மரத்தடியில் போய் நின்றோம். சாலையில் காலை நேர பரபரப்பு ஓய்ந்து கடலூருக்கும் பாண்டிக்கும் செல்லும் வாகனங்கள் தேவையற்ற ஹாரன்களை அலறவிடாமல் அமைதியாக கடந்தன. பாத்தீங்களா, இப்போ ஒரு அம்சக்கா பத்தி நான் சொல்லல, நீங்களும் கேட்கல. சரி, பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா இருக்கு, அப்புறம் சொல்றேன். அவங்க வீட்டுக்குள்ள விடலைன்னா என்ன? நம்ம அதிரடியா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சான் என்ன என்று பகருதீன் சொல்ல, நான் அந்த யோசனையை உடனே நிராகரித்தேன். அது சரிபட்டு வராது ஃபேக். சிம்பிள் ரீசன் தான், 2 பேருமே பொம்பளைங்க. நம்ம அத்துமீறி அவங்க வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி சீன் ஆயிரும். பிரச்சனை வேறொரு ரூபத்தில் போயிடும். ஆக்சுவலா அவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் அன்னைக்கு பார்த்த உருவம் ஜிங் பகைரான்னு என்று அவன் சொல்ல ஆரம்பிக்க நான் உடனே அவனை தடுத்தேன். அவனும் புரிந்து கொண்டு நிறுத்தினான். பாவாடராயன் விஷயத்தை சொல்லும் போதே நானும் அதைத்தான் யூகித்தேன். ஆனால் உடனே அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது. எல்லோரும் நினைப்பது மாதிரி ஜின் விஷயங்கள் லேசப்பட்ட சமாச்சாரம் கிடையாது. சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பல சேனல்களில் பார்த்தேன். ஜின்னை பார்த்தது பற்றி பல்வேறு கதைகள் நிறைய பேர் இஷ்டத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜின் சாதாரணமாக பேய், ஆவி என்று சொல்லிவிட முடியாது. அவைகள் ஒரு விசித்திரமான படைப்பு. அவற்றின் தோற்றத்திற்கு வரும்போது புதுமைப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்கள் பெரும்பாலும் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். நமக்கு சில மேலோட்டமான வேறுபாடுகள் உள்ளன. உதாரணமாக தோல் நிறம், தலைமுடி, உயரம், வெயிட் மாதிரியானவை. ஆனால் பொதுவாக பேசினால் நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உடற்கூறியல் அமைப்புதான் உள்ளது. ஆனால் விலங்குகளை பாருங்கள். புலிகள், சிங்கங்கள், யானைகள், எருமை, குரங்குகள், பன்னி எல்லாமே விலங்குகள் தான். ஆனால் முற்றிலும் வேறுபட்டவை. விலங்குகள் எப்படி இருக்கும் போன்ற கேள்விக்கு பொதுவாக பதிலளிக்க முடியாது. ஜின்களுக்கும் இது பொருந்தும். ஜின் என்பது ஒரு சொல் கிடையாது. பறக்கும் ஜின்கள் மிதப்பவை, அழகானது, அசிங்கமானது, ஆபத்தானது, ஆபத்து இல்லாதது, விலங்கு போல் தோற்றமளிப்பது, நெருப்பு போல் காட்சியளிப்பது, பல்வேறு வகைகள் உள்ளன. ஒருவேளை இவன் சொன்ன வீட்டில் இருப்பது ஜின் என்றால், அடுத்த முக்கியமான கேள்வி, அது ஆபத்தானதா, ஆபத்து இல்லாததா? ஆபத்து வந்தால் சாதாரண ஆபத்து கிடையாது, பேராபத்து. ஜின் தாக்குதலால் தன்னிலை மறந்து பைத்தியங்களாக உடையை கிழித்து கொண்டு சுற்றுபவர்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். என்னுடைய பதிலுக்காகவே இருவரும் காத்திருந்தார்கள். மிஸ்டர் ராயன், இந்த விஷயத்தில் என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும்னா, வெயிட் பண்ணி பார்க்கறது தான். உனக்கு ஏதாவது ஆபத்து தொந்தரவு வருதான் பாரு. அதுக்காக நீ அதே பார்த்துட்டு இருக்கணும்னு நான் சொல்லலை. ஜஸ்ட் இக்னோர் திஸ். டெய்லி நைட் ஒரு பாட்டில் பாம்பே ஜின் அடிச்சுட்டு மலாந்துரு. உன்னோட வேலையில மட்டும் கவனம் செலுத்து. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா? இவ்வளவு நாள் அவங்க வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறாங்க. உன்னோட கேமராவுக்கு ஆபத்து வரல. நீ எட்டி பார்க்கனால தான் உன்னோட கேமரா காலி. அதனால கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு தொந்தரவு ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். ஓகே? ராயனுக்கு நான் சொன்ன பதில் திருப்தி இல்லை. அவன் பரிதாபமாக கேட்டான். அண்ணே, அந்த அம்மாவும் பொண்ணு ஆபத்தில் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா? வீட்டுக்குள்ள ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறவங்கள பத்தி அவங்க சொந்தக்காரங்க கவலைப்படல, அவங்க நண்பர்கள் கவலைப்படல, ஏன் அவங்களே கவலைப்படல. நாமளா மூக்கு நுழைக்க நினைக்கிற தப்பு. நீங்க பார்க்கணும்னு நினைச்சதுக்கே கேமரா பறந்துருக்கு. இதெல்லாம் தேவையா? வேணும்னா அங்க திருப்திக்காக ஒன்று பண்ணலாம். அந்த அம்மாவையோ பொண்ணையோ வீட்டை விட்டு வெளியில வர வைக்க முடியுதான்னு பாருங்க. அவங்கள பேச வைக்க முடியுதான்னு பாருங்க.
அவங்க உதவின்னு கேட்டா மட்டும்தான் இந்த விஷயத்துல நம்ம பிரச்சனை இல்லாம அணுகலாம். அவங்க கூட தான் பேசவே முடியலையே. வீட்டை விட்டு வெளியும் வரமாட்டேங்கிறாங்களே. தென் பெட்டர் லீவ் them என்றேன் உறுதியான கடுமையான குரலில். எப்படி சொன்னா எப்படிண்ணே? அவங்கள வெளியில வர வைக்கிறது எப்படி? அவங்க கூட பேசுறது எப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நம்ம பையன் முயற்சி பண்ணி பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஐடியா ஏற்கனவே நான் யோசித்து விட்டேன். தேவையில்லாமல் ஜின் விஷயத்தில் இறங்குவதை விட ஆளுக்கு ஒரு ஜின் அடித்துவிட்டு ஒதுங்கி போவதுதான் சிறந்தது என்பதால் சொல்லவில்லை. முதல்ல ராயனுக்கு பிரச்சனை இல்லாம சேஃபா இருக்கிறான். அவன் ஒதுங்கிட்டான்னு நினைக்க வைப்போம். ஒரு வாரம் போகட்டும், எல்லாம் கூல்டவுன் ஆகட்டும். ராயனை பார்த்து, நீ பக்கத்து விட்ட கண்டுக்கவே வேண்டாம். லெட்ஸ் பிளே தி சேஃப் கேம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். ராயன் சரி என்றான். என்னண்ணே இந்த டயலாக் அப்படியா சொல்லுவீங்க? ஒரு மாசம் சொல்ல வேண்டாமா? என் கேரக்டருக்கு இப்படிதான் வரும். இதுதான் எனக்கு சூட் ஆகும். நீ வேணா சொல்லிக்கோ. பக்ருதீன் வெயிட் அண்ட் லிமிட் என்றான். என்னுடைய பாடி லாங்குவேஜுக்கு மாறினான். பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து உதடுகளை ஸ்டைலாக பொருத்தி லைட்டர் ஜோதியால் குளிப்பாட்டினான். புகையை இழுத்து பூ என்று அலட்சியமாக ஊதிவிட்டு எங்களை பார்த்தான். ஏதோ மாசாக சொல்லப் போகிறான் என்று எதிர்பார்த்தோம். இதுவரைக்கும் நாம ஜின் அடிச்சிருக்கோம், இனிமே ஜின் நம்மள அடிக்கப் போகுது என்றதும் மறக்க முடியாமல் சிரித்தோம். பாவாடை ராயனுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. அவனும் கிளம்பி விட்டான். எங்களுடைய ஷெட்யூல் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஒரு வாரம் என்று சொல்லி அனுப்பியிருந்தேன். இருந்தாலும் 2 வாரம் போனது. ராயனை நான் மறந்தே போனேன். இந்த காலகட்டத்தில் வழக்கமாக நடக்கும் எல்லா சம்பவங்களும் நடந்தன. எல்லாருக்கும் 2 வாரம் எப்படி போகும்? மனைவிகள் புருஷன்களை திட்ட, புருஷன்கள் பதிலுக்கு திட்ட முடியாமல் வெளிநடப்பு செய்வார்கள். ரொம்ப பேசினால வழக்கமா கிடைக்கிற உப்புமா கூட கிடைக்காது. காலையில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போராட்டம், மாலையில் ஹோம் ஒர்க், சமையல், வீட்டு வேலை, சீரியல், அழுகை. ஆபீஸ் போறவங்களுக்கு கூட ஒரு நாள் லீவ் கிடைக்குது. நமக்கு கிடைக்குதா? போனில் அரட்டை, பக்கத்து வீட்டுக்காரி கட்டின புது டிசைன் சாரி, நெக்லஸ், மச்சான் வாங்கின லேட்டஸ்ட் மாடல் கார். அந்த வெட்டி பையிலே வாங்கிட்டான். நம்ம எப்ப வாங்குறது? வீட்டுக்கு சீக்கிரம் ஏசி வாங்கணும். ஆபீஸ்ல இந்த தடவையாச்சும் இன்கிரிமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? புதுசா வந்திருக்கிற செக்ரட்டரிக்கு கல்யாணம் ஆகியிருக்குமா? சேச்சே, கடவுளே அப்படி இருக்கக்கூடாது. வெள்ள முடி நிறைய வருது. டை அடிக்கணுமா? ஒருவேளை சீக்கிரம் சொட்டையாயிருமோ? ஏங்க, நான் கேட்கறதெல்லாம் காதுல விழுதா இல்லையா? இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன். எங்களுடைய நாட்கள் வேறு விதமாக போகும். அண்ணே, இந்த வீக் பீச்சில் ஏதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம். கடலூர் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கே எப்போ போகலாம்? கேரளா டூர் வேண்டவே வேண்டாம். எல்லா இடமும் கவர் பண்ணியாச்சு. இனி ஆந்திரா பக்கம் போயிடலாம். அப்புறம் இன்னைக்கு நைட் ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகும். கரெக்டாக 10 மணிக்கு போய் ஸ்வைப் மட்டும் பண்ணிட்டு வந்துரு. கேத்ரினுடன் காஃபி ஷாப், பீச் பார்க், டின்னர் என்று மாலை நேரங்கள் ஈஸ்ட்மெயின் கலரில் காணப்படும். தீனும் ஜெனிபரும் ரம்யாவும் அவ்வப்போது எங்களுடன் சேர்ந்து ஈஸ்ட்மெயின் கலர் மாலைகளை மேலும் வண்ணமயமாக்குவார்கள். இவர்கள் எல்லாம் யார் என்று தெரியாதவர்கள். தொடராத இருளே படிக்கவில்லை என்று அர்த்தம். உடனடியாக ஆபீஸ்க்கு, வீட்டு வேலைகளுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு லீவு போட்டுவிட்டு படிக்கவும். என்னுடைய லீவு நாட்களில் இரவு நேரங்கள் எங்களுக்காக காத்திருக்கும். மேற்சொன்ன அனைவரும் என்னுடைய வீட்டில் சங்கமிப்பார்கள். சில நேரங்களில் வீட்டிலேயே சமையல், சில நேரங்களில் ஹோட்டல். டிவிடி போட்டு ஹாரர் படம் பார்ப்போம். ஊர்கதை, உலக கதை, நாய்க்கதை, நரிக்கதை, நண்டு கதை, சிண்டு கதை எல்லாமே பேசுவோம். பேசிக்கொண்டே இருப்போம். இரவுகள் நீண்டு கொண்டே போகும். மற்றவர்களுக்கு மேற்படியாக நான் சொன்ன வகையில் 2 வாரங்கள் கழிய, எனக்கு கீழ்ப்படியாக சொன்ன விதத்தில் 2 வாரங்கள் கழிந்தது. முதலியார்பேட்டை ரயில்வே கிராசிங். மதியம் 2 மணி. நானும் பக்ருதீனும் டெலக்ஸும் ஒரு பைக்கில் ட்ரிபிள்ஸ் அடித்து முருகம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தோம். டெலக்ஸ் ஞாபகம் இருக்கிறதா? தொடராத இருளே. சம்பவத்துக்கு அப்புறம் பைனாகுலரை தொடவே மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தான். எதிரே பைக்கில் பாவாடை பறந்து கொண்டிருப்பதை பார்த்தோம். எங்களை பார்த்ததும் கைகாட்டி ஓரமாக நிறுத்தினான். நாங்கள் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி அவனை நோக்கி சென்றோம். என்னடா, அதுக்கப்புறம் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? நீங்க சொன்னதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்க்கறது கூட இல்லை. என் பாட்டுக்கு வேலைக்கு போவேன், சாயங்காலம் வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். இப்படி தான் போகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வெரி குட். பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கானே? அதே தானே. அந்த அம்மா மட்டும்தான் எப்பயாவது வெளியில் வருவாங்க. அதுவும் காம்பவுண்டுக்குள்ளே மட்டும்தான். அவங்கள நினைச்சதான் பாவமாக இருக்கு. அதுவும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வயசு. ரொம்ப அன்பான பொண்ணு. அண்ணன் பாசமாக கூப்பிட்றது இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ என்னடானா வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கு. என்னவாக போகுதோ பாவம்னே என்று எங்களை ஏக்கமாக பார்த்தான். தங்கச்சி சென்டிமெண்டில் பையன் பலமா பதிக்கப்பட்டிருக்கான். அண்ணே, பையன் ரொம்ப ஃபீல் பண்றான்.
நம்ம எதுவும் அதிரடியா நடவடிக்கை எடுக்க முடியாதா? அதிரடி நடவடிக்கை எடுத்தா எல்லாருக்கும் ஆபத்து. வேணும்னு ஒன்று செய்யலாம். அந்த அம்மா வீட்டை விட்டு காம்பவுண்ட்குள்ள இருக்கிற கேட்டு வரைக்கும் வராங்கல்ல, அதையும் தாண்டி வர வைக்க முடியுதான்னு பார்ப்போம். டெலெக்ஸ் செட் ப்ராப்பர்ட்டியாக நிற்க விரும்பாமல் வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் என்று கேட்க, வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியுதுன்னா அது சமாளிக்கக்கூடிய பிரச்சனைன்னு அர்த்தம். வெளியில வந்து அதானே அவங்க கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியும். அவங்க கிட்ட நேரடியா பேசிட்டா ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். உண்மையிலே ஏதாவது பேய் பிரச்சனை இருந்துச்சுன்னா பேய் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அண்ணே, அன்னைக்கு என் கண்ணால நான் பார்த்தேனே. ஒரு தடவை பார்த்ததை மட்டும் வச்சு முடிவுக்கு வர முடியாது. எதனாலும் பாதிக்கப்பட்டவங்க சொல்லணும். அவங்க வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குண்ணே. ஆனால் நாம ஏதாவது கால் பண்ணி கேட்டால் ஒரே வார்த்தையில் கட் பண்ணிடுவாங்க. இல்ல அது சரி வராது. அவங்கள வெளியில வர வச்சாதான் கரெக்டா இருக்கும். அனைவரும் என்னை சூழ்ந்து நின்று எப்படி என்று கேட்க, அதான் பணம்னா பணமும் வாயை திறக்குன்னு சொல்லுவாங்களே, இவங்க பணமா தானே வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறாங்க, வாயை திறக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துருவோம் என்று செய்ய வேண்டியதை சுருக்கமாக சொன்னேன். பக்ருதீன் அவனுடைய கம்ப்யூட்டர் சென்டரில் போட்டோஷாப்பில் நான் சொன்னபடி லெட்டரை டைப் செய்தான். ரெஜிஸ்டர் போஸ்டில் பாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம். காத்திருந்தோம். 3 நாட்களுக்கு பிறகு காலை 10 மணி. பாண்டி ஐஜி ஸ்டாச்சுவை தாண்டி 100 அடி ரோட்டில் ஒரே பிஸி. சாலையில் பஸ்களை ஆட்டோக்கள் முந்தியது. ஆட்டோக்களை கார்காரர்கள் முந்தினார்கள். கார்காரர்களை பைக்காரர்கள் முந்தி கொண்டு சென்றார்கள். பிளாட்பாரங்களில் கடைநிலை தொழிலதிபர்கள் கடை விரித்து இருந்தார்கள். ஒரு பைக்காரனும் கார்காரனும் தேய்த்து கொண்டு யார் முதலில் திட்ட ஆரம்பிப்பது என்று தயாராகி கொண்டிருந்தார்கள். பிளாட்பாரத்தின் நடுவே ஒரு எருமை மாடு ரோட்டோர குப்பை தொட்டியை கிளறி பார்க்கலாமா என்று தீவிர யோசனையில் இருந்தது. ரோட்டோர் பிசிஓவில் உட்கார்ந்திருந்த தீன் போனில் நம்பர்களை அழுத்தினான். அவன் கையில் ஒரு சில பேப்பர்கள். எங்கள் நண்பர் ஒருவருடைய பிசிஓ தான் அது. சத்தம் ரொம்ப கேட்காதவாறு உள்ளே ஒரு கேபினுக்குள் இருந்து பேசினோம். நான் அவன் பக்கத்தில் நின்றிருந்தேன். வெளியே நின்ற டெலக்ஸ் ரோட்டில் செல்பவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மறுமுனையில் தொலைபேசி வீறிட்டது. முழு ரிங்கும் போய் கட்டானது. எடுக்கப்படவில்லை. 2வது முறை வீறிட்டது. எடுக்கப்படவில்லை. சற்று மனம் தளராமல் 3வது முறையும் வீறிட, ஹலோ, டீம் கையால் ரிசீவரின் பேசும் முனையை மூடி எடுத்துட்டாங்க என்றான். நானும் டெலக்ஸும் அலர்ட் ஆனோம். நான் ஆந்திரா பேங்க் மேனேஜர் ஹரியோடைய நம்பி கலியப்பெருமாள் பேசுறேன். சுலைமான் பாய் வீடு தானங்களே இது? ஆமா. பாய் இருக்காரா? அவர்கிட்ட பேசலாமா? விஷயத்த சொல்லுங்க. சார் எங்க பேங்க்ல 5 லட்சம் ரூபாய்க்கு பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காரு. அது மெச்சூர் ஆகி இப்ப 4 மாசம் ஆக போகுது. லாஸ்ட் வீக் ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம். சார் இன்னும் கிளைம் பண்ணலேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்றாரா இல்ல வித்ரா பண்றாரான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கால் பண்ணேன். அவர்கிட்ட பேச முடியுமா? ஒரு சில நொடிகள். மறுமுனையில் அமைதி. பதில் இல்லை என்று தீன் சைகை காமித்தான். வெயிட், என்னுடைய சைகை. மேலும் ஒரு சில நொடிகளுக்கு பிறகு, அம்மா லைன்ல இருக்கீங்களா? சார் இருக்காரா? பேசலாமா? அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். இறந்து போய் 3 வருஷம் ஆச்சு. ஐயோ, ஐ ஆம் சாரி. உங்க பேர் என்னது? ஃபாத்திமா பிவி. கையில் வைத்திருந்த பேப்பர்களை புரட்டுவது போல் சத்தம் எழுப்பிவிட்டு ஒரு சில நொடிகள் கழித்து, உங்க பேரத்தான் நாமினியில் போட்டிருக்காரு. அவர் போட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட் 6 லட்சம் ரூபா வந்திருக்கு. நீங்க கிளைம் பண்ண விரும்புனீங்கன்னா அவருடைய டெத் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு நாளைக்கு சரியா 10 மணிக்கு 100 அடி ரோட்ல இருக்கக்கூடிய SBI பிரான்ச்சுக்கு வந்துருங்க. நான் தலையில் அடித்துக் கொண்டேன். ஆந்திரா பேங்க் என்று சைகையில் சொன்னேன். தீன் சுதாரித்து, அதாவது SBI பிரான்ச் பக்கத்துல இருக்க ஆந்திரா பேங்குக்கு வந்துருங்க. ஆந்திரா பேங்க் சரிங்களா? அழுத்தம் திருத்தமாக சொன்னான். மறுமுனை பதில் சொல்லவில்லை. சரி மேடம், நான் வச்சிடுறேன், தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்தான். பூ என்ற வாயால் ஊதிவிட்டு டென்ஷனை குறைத்துக் கொண்டான். என்னடா புதுசா பண்ற மாதிரி ரொம்ப டென்ஷனார? எவ்வளவு பேருக்கு போன்ல கொண்டு போட்டிருக்கோம். சரி, என்ன சொன்னாப்ல? அவன் சொன்ன வந்ததை விவாதித்தான். ஆனா வருவாங்களான்னு தெரியல. ரெஸ்பான்ஸ் சரியா இல்ல. எந்த கேள்வி கேட்டாலும் திக்கி திணறி தான் பதில் சொல்றாங்க. நம்மளால முடிஞ்சது இதுதான். தூண்டில போட்டோம். மீன் மாட்டுதா இல்லையான்னு பார்ப்போம். தூண்டில வலுவா போடணுங்கிறதுக்காகத்தான் பேங்க்ல இருந்து லெட்டரை அனுப்புன மாதிரி அனுப்பியும் விட்டாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுநாள் காலை மணி 9:45. ஆந்திரா பேங்க் வாசலுக்கு பக்கத்தில் இருந்த பெட்டிக்கடையில் நான், பக்ருதீன், பாவாடை, டெலெக்ஸ்,
மற்றும் எங்களுடைய என்ஜிஓ நண்பர்கள் பார்த்திபன், பழனி வந்திருந்தார்கள். ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா, பாவட நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, அவங்க கண்ணில் பட வேண்டாம். இந்த சம்பவத்தினால் நாங்கள் ரொம்ப நெருங்கி இருந்ததால் ராயன் போய் பாவாடை தொற்றிக் கொண்டது. பாவாடை எதுக்கு என்று தெரியாமல் கேள்வியுடன் என்னை பார்க்க, நாங்க யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களை கண்டுபிடிக்க முடியாது. நீ பக்கத்து வீடு மாட்டிக்குவ. அவங்க வந்ததும் நாங்க மட்டும் போய் பேச்சு கொடுத்து விஷயத்தை கறக்க முடியுதான்னு பார்க்குறோம். மணி சரியாக 10. அனைவரும் பரபரப்பானார்கள். 10:10 பரபரப்பு எகிரிக்கொண்டே போனது. 10:30 லேசாக சோர்ந்தோம். எனக்கு என்னமோ அவங்க வருவாங்கன்னு தோணல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். டீயும் தம்மும் எக்ஸ்ட்ரா போய்கொண்டே இருந்தது. மணி 11:15. ஆனா இதுக்கு மேல வருவாங்கன்னு எனக்கு தோணல. பெருப்பாக சொன்னான் டெலக்ஸ். இவ்வளவு ஆசை காட்டியும் அவங்களால வர முடியலனா அப்போ பிரச்சனை ரொம்ப சீரியஸ். ஒன்று மன ரீதியா பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்ல வர முடியாத அளவுக்கு அமானுஷ மிரட்டலுக்கு உட்படுத்தப்பட்டதா இருக்கணும். ரெண்டுல எதுனாலும் நம்ம லெவலுக்கு மேல அவங்க வெளியில வந்து பேசினாதான் ஏதாவது பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்படியே விட்டுறலாம். பாவாடை முகத்தில் எதுவும் செய்ய முடியாமல் போன வருத்தம் வெளிப்படையாக தெரிந்தது. யதார்த்தமாக எதிரே சற்று தள்ளியிருந்த பஸ் ஸ்டாப்பை திரும்பி பார்த்து பாவாடை கத்தினான். அண்ணே, அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் அனைவரும் பஸ் ஸ்டாப்பை திரும்பி பார்த்தோம். பர்தா போட்ட ஒரு உருவம் ரோட்டை கிராஸ் பண்ணி வருவது தெரிந்தது. பரபரப்பு மீண்டும் பற்றிக்கொண்டது. நான் பாவாடையிடம், சரி நீ போய் ஒளிஞ்சுக்கோ, மீதியை நாங்க பார்த்துக்கிறோம். அவன் நைஸாக கலந்து கொண்டான். நான் மற்றவர்களை பார்த்து, கெட் ரெடி பாய்ஸ் என்றேன். பர்தா அணிந்திருந்த பாத்திமா தலையை சுற்றி ஷால் போட்டிருந்தாள். நோஸ் பீஸ் அணியாததால் முகம் தெளிவாக தெரிந்தது. பார்ப்பதற்கு 50 வயதை தாண்டிய தோற்றம். கண்களுக்கு கீழே கற்படித்து முகத்தில் கவலை கால் பதித்து வெகு நாட்களாகி இருந்தது. நான் பகலுதீனுக்கு ஜாடை காட்ட அவன் பாத்திமாவை நோக்கி சென்றான். ஏற்கனவே இந்த மாதிரி பல சில்மிஷங்களில் ஈடுபட்டிருந்ததால் பெரிய அளவில் பரபரப்பு எங்களுக்கு இல்லை. நாங்கள் செய்யும் ப்ராஜெக்டுகளில் சூழ்நிலையை பொறுத்து நிறைய பேர் பங்கு கொள்வார்கள். இன்றைய தினத்தில் ஃப்ரீயாயிருந்தது பார்த்திபனும் பழனியும் தான். அதனால் அவர்கள் வந்திருந்தார்கள். ரோட்டை கிராஸ் பண்ணி வந்த பாத்திமா நாங்கள் நின்றிருந்த பிளாட்ஃபார்மில் ஏறி பேங்கை நோக்கி வந்தாள். பக்ருதீன் அவளை நெருங்கி, அஸ்லாம் அலைக்கும், நீங்க தானே ஃபாத்திமா என்று மரியாதை ஏற்றிக்கொண்டான். அவள் முகத்தில் யாரிவன் என்கிற திகைப்பு. அவனை ஏற இறங்க பார்த்தாள். நான் தான் அறிவுடை நம்பி கலியப்பர்மாங்கிற பேர்ல பேங்க்ல வர சொல்லி உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க தானே என் ஃபாத்திமா? அவள் தலையை சுத்தி போட்டிருந்த கருப்பு சாலை அட்ஜஸ்ட் செய்து கொண்டே ஆமா என்பது போல் மெலிதாக தலையை செய்தாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ஓரமாக வர முடியுமா? மக்கள் நடந்து செல்லும் பிளாட்ஃபாரம் நடுவில் இருவரும் நின்றிருந்தார்கள். பக்கத்தில் இருந்த பேங்க் கடையில் இருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். பாதைசாரிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருவரும் ஓரங்கட்டினார்கள். பாத்திமா நடவடிக்கைகளில் இனம் புரியாத பரபரப்பு. ட்ரெயின் பிடிக்க போகும் அவசரம். என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க என்பது போல் பார்த்தாள். தீன் தொண்டையை சிறுமி அல்லாவை மனசுக்குள் நினைத்து கொண்டு, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். ஆந்திரா பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னது பொய். அவள் முகத்தில் அபட்டமான அதிர்ச்சி. எதுக்காக சொன்னேனா, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் நீங்க உங்க கணவர் இருந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறதாகவும் உங்களுக்கு ஆபத்து இருப்பதாகவும் எங்க கிட்ட சொன்னார். வீடு தேடி யார் வந்து கேட்டாலும் நீங்க யாரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லைன்னு சொன்னாரு. ஆனால் நாங்க உங்க வீடு தேடி வந்து பிரயோஜனம் இல்லை, உங்களை வெளியில வர வச்சு பேசுறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சதால இப்படி போய் சொல்லி வர வச்சோம். உங்களுக்கு உதவி செய்வதற்காக தானே தவிர வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவள் முகத்தில் உணர்ச்சி மாற்றங்கள். எதுவுமே சொல்லாமல் வந்த வேகத்தில் திரும்பி நடந்தாள். என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? அவள் நின்று திரும்பி, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல, எல்லாருக்கும் ஆபத்தாயிரும், தயவு செய்து இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, போயிருங்க என்று கடுகடுப்பாக சொல்லிவிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாள். பக்ருதீன் கடைசி முயற்சியாக கத்தினான். அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லைன்னு வந்திருக்கோம். வெறுப்பா இருந்தா சொல்லுங்க, இல்ல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தாராளமா போகலாம். பதில் சொல்லாமல் திரும்பி கூட பார்க்காமல் போய்கொண்டே இருந்தாள். பக்ருதீன் சோர்ந்து போய் எங்களை நோக்கி வந்தான். நடந்ததை பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இருந்தாலும் அவன் பேசிய விஷயங்களை சொன்னான். எஸ்கேப் ஆன பாவாடை எங்கே போனான் என்று தெரியவில்லை. சரி விட்றா, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், அதை கூட புரிஞ்சுக்காம போறவங்கள என்ன பண்ண முடியும் என்றான் பழனி. பங்க் கடையில் பக்கத்திலே நின்று பேசிக் கொண்டிருந்தோம்.
இந்த செட்டில் புகைப்பது நானும் பகருதீன் மட்டும்தான். எங்கள் விரல் இடுக்கில் சிகரெட் யோசனை பொய்த்துக் கொண்டிருந்தது. அட்லீஸ்ட் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனாலாவது நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா தலையை வெடிச்சிருமே என்று பகருதீன் சொல்ல, ஆஃபீஸில் ஹாஃப் டே பர்மிஷன் கேட்டு வந்தாச்சு. மதியம் 1 மணிக்கு போனா போதும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒயிட் ரெசிடென்சியில் லஞ்சு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க என்றான் பார்த்திபன். பகருதீன் கடுப்பாக, நீ திங்கிறதுல இரு சோத்து மூட்டை. இவ்வளவுக்கு கலவையில செஞ்சு ப்ராஜெக்ட் படுத்துருச்சு, நான் ஃபீலிங்ல இருக்கேன். பாவம் அந்த அம்மா பார்த்தா எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. சே, எதுவுமே செய்ய முடியாம போச்சே. தம்பி என்றொரு குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தோம். சற்று முன்னால் விருட் விருட் என்று சென்ற பாத்திமா எங்களுக்கு பின்னே கைகளை பிசைந்தபடி தயக்கமாக நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் நானும் தீனும் சிகரெட்டை கீழே போட்டு நசுக்கிவிட்டு எழும்பி நின்றோம். மற்றவர்களும் திகைத்து போய் பார்த்தார்கள். தம்பி, நீ பேசுறத நான் கேட்டேன். எங்களுக்காக வருத்தப்படுறதுக்கு ஒரு ஜீவனாச்சும் இருக்குதுன்னு நினைக்கும் போது சொல்ல வந்ததை முடிக்காமல் அவள் கண்கள் கலங்கியது. ஆறுதல் சொல்வதா வேண்டாமா என்று தயங்கி அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். வெளிப்பட்ட கண்ணீரை நாசுக்காக ஒட்டிக்கொண்டு, எங்க பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட யாரு சொன்னாங்க என்று பாத்திமா கேட்க, கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னால என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அத சொல்லுங்க என்றான் தீன். பாத்திமாவின் கவலை படிந்த முகத்தில் பீதி அப்பிக்கொண்டது. சொல்ல ஆரம்பித்தாள். என்னங்க சொல்லுவேன், எல்லாம் எங்க தலையெழுத்து. 3 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாரு. அதிலிருந்து நாங்க மீண்டு வர்றதுக்கே 2 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்திபன் பேங்க் கடையிலிருந்து ஒரு ஸ்டூலை வாங்கி கொண்டு வந்து பிளாட்ஃபார்ம் ஓரமாக போட்டு பாத்திமாவை உட்கார சொன்னான். இல்ல தம்பி, பொறுமையா பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் வீட்டுக்கு போகாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணுக்கு ஆபத்து. பண விஷயம்ங்கிறதால தான் வேற வழி இல்லாம வந்தேன். சரி, விஷயத்த சொல்லுங்கம்மா என்றான் தீன். சுமார் 2 வருஷத்துக்கு முன்னால செப்டம்பர் மாதத்துல ஒரு நாள் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போன என் மகன் நிஷா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தா. என்னன்னு கேட்டதுக்கு பாத்ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு சொன்னா. உள்ள போய் பார்த்தேன், யாருமே இல்ல. யாரோ பேசுறாங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போனா கூட என்னை தான் கூட்டிட்டு போவா. சின்ன பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்கா. போக போக சரியாயிரும் நினைச்சேன். ஆனா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது பதறி எழுந்து கருப்பு சைத்தான் அவனு கனவுல வந்துச்சு. ரூமை சுத்தி பார்த்துட்டு ரூம்குள்ளதான் இருக்குன்னு கதறினா. நானும் லைட்டையெல்லாம் போட்டு எல்லா இடத்தையும் பார்த்தேன், யாருமே இல்லை. இப்படி பல சம்பவம் நடந்துச்சு. தேவையில்லாம பீதி, நடுக்கம், எதுக்கு எடுத்தாலும் யாரோ நிக்கிறாங்க, பாக்குறாங்க, பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்படியே சொல்லிட்டு இருக்காளே, வயசு புள்ள வேற, புத்தி பேதர்லிச்சிடக்கூடாதுன்னு டாக்டர் பார்க்க போலான்னு அவளையும் கூட்டிட்டு ஒரு நாள் கிளம்பி போனேன். அன்னைக்குதான் முதல் முறை ஆபத்து வந்துச்சு. கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் அனைவரும் திகில் காட்சியை எதிர்கொள்ளப் போவது போல் மானசீகமாக தயாரானோம். பாத்திமா தொடர்ந்தால் நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில கால் வச்ச அடுத்த நொடி நிஷா பேய்தனமா நடக்க ஆரம்பிச்சா. முடிய பிடிச்சி இழுத்து, துணியை கிழிச்சு, பற்களை நரநரன்னு கடிச்சு, கைகளுக்கு தப்பாக வளைஞ்சி பேய் பிடிச்சி ஆட்டின மாதிரி செயல்பட்டாள். நான் அவளை கட்டுப்படுத்த முயற்சித்தேன். அதே நேரம் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் திசைக்கு ஒன்னா பறந்துச்சு. சாமான் செட்டெல்லாம் உருண்டுச்சு. துணிமணி காற்றில் பறந்தது. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. துணியை கிழிச்சிட்டு நிக்கிறவளை எப்படி கூட்டிட்டு வெளியில போறது? மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தோம். புயல் அடிச்ச மாதிரி வீடு கிடந்தது. கண்ணால நான் பார்த்ததையெல்லாம் என்னால நம்பவே முடியல. பேய் காத்தடிக்கிற மாதிரி ஊஸ் யூஸ்ன்னு சத்தம் மட்டும் கேட்டது. வீட்டுக்குள்ள நுழைந்த அடுத்த நொடி ஒட்டுமொத்தமா அமைதியாயிருச்சு. நிஷாவும் இயல்பு நிலைக்கு திரும்பி சாதாரணமா ஆயிட்டா. ஒண்ணுமே புரியாமல் பார்த்துட்டு இருந்தப்பதான் நிஷா நடுங்கிக் கொண்டே சொன்னாள், அம்மா, என் காதுக்குள்ள யாரோ பேசுறாங்க. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. எனக்கு தனியா இருக்க பிடிக்காது. இதுதான் திரும்ப திரும்ப எனக்கு கேட்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் கைகளை பிடித்து கொண்டாள். ஏதோ ஒரு சைத்தானோ ஜின்னோ வீட்டுக்குள்ள பூந்துருச்சுன்னு மட்டும் புரிஞ்சுது. எப்பெல்லாம் நாங்க வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்றோமோ இதே காத்தடிக்கும். இதே மாதிரி சம்பவங்கள் மறுபடி நடக்கும். என் பொண்ணுமானத்தை காப்பாற்றுவதற்கு வேற வழியே தெரியல. வீட்டுக்குள்ளேயே இருந்து செத்து செத்து பிழைச்சாலும் பரவாயில்ல, என் பொண்ணுமானம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபோன் மூலமா யார்கிட்டையாவது உதவி கேட்டாலும் இதேதான் நடக்கும். இங்கே வரதுக்கு முன்னால கூட குரான் ஓதிக்கிட்டு என் பொண்ணை ரூம்ல வச்சு பூட்டிட்டு தான் வந்தேன். இந்நேரம் வீட்டில் என்ன நடந்துச்சோ தெரியல. ஆனா ஒண்ணு, யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுதான். இருந்தாலும் பயமா தான் இருக்கு. போய் தான் பார்க்கணும். மூச்சு முட்டை பரபரப்பாக பேசினாள்.
நாங்கள் குழம்பிதான் போனோம். புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். என்னடா அது, வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுற பேய பார்த்துருக்கேன். என் கூடவே வீட்டில் துணைக்கிறன்னு சொல்ற பேய முதல் முறை இப்பதான் பார்த்தேன். சொந்த ஊர்ல எங்க வீட்டுக்காரருக்கு நிலப்புலன்கள் இருக்கு. இந்த சம்பவங்கள் ஆரம்பிச்ச ஒரு சில நாளிலேயே மீன்களை பதப்படுத்தி விற்கும் ஒரு கம்பெனிக்காரங்க குடோன் தேவைக்காக இந்த வீட்டை விலைக்கு கேட்டாங்க. நானும் இந்த பிரச்சனை காரணமா வீட்டை வித்துட்டு ஊர் பக்கம் போய் செட்டில் ஆகலான்னு முயற்சி செய்தேன். அந்த கம்பெனி சார்பா வந்த 2 பேர் வந்தாங்க. நான் வீட்டுக்குள்ள அவங்கள கூட்டிட்டு போகாம காம்பவுண்டுக்குள்ளே வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருந்தேன். அவங்க கிளம்பினது தான் தாமதம். ஏகப்பட்ட பிரச்சனைகள். என் பொண்ணு துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அம்மடமா கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிடாம குளிக்காம வீட்டை விட்டு வெளியே ஓடுவதுக்கு தயாரா இருந்தா நான் அவளை ரூம்குள்ளேயே பூட்டி போட்டேன். 2 வாரம் எனக்கு உசுரே போயிருச்சு. இரவு பகலா குரானுவதி தான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டை விற்கிறது பத்தி பேசுவதே இல்லை. நாங்கள் வெளியில போகணும்னு நினைக்கிறதும் இல்லை. நடந்த எல்லா சம்பவங்களை விலாவாரி அவங்க கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. நாங்க வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். என் பொண்ணு தனியா இருப்பா. நான் கிளம்புறேன். அந்த சைத்தானை நீங்க நேர்ல பார்த்திருக்கீங்களா என்று பகவதீன் கேட்க, நான் பார்த்ததில்ல. ஆனா ஏதோ ஒரு அருவருப்பான முரட்டு நாய் காம்பவுண்டுக்குள்ள சுத்தி சுத்தி வர்றதை பார்த்திருக்கேன். குறிப்பா நைட் டைம்ல. சொன்ன எல்லாவற்றையும் அதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நான் அப்போது இடைமறித்து, ஒரே ஒரு கேள்வி, தர்கா மசூதியில இருந்து இமாம் யாராவது கூட்டிட்டு வந்து வீட்டை மந்திரிச்சா என்ன? ருக்கியா பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கலையா? ருக்கியா என்பது ஒரு வகை பேயூட்டும் சடங்கு. அவளை கூட்டிட்டு வெளியே வந்தாதானே ஏதாவது செய்ய முடியும். வரவே முடியலையே. இமாம் யாராவது கூட்டிட்டு போனதும் என் பொண்ணு துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் ஓடுமா. நான் என்ன பண்ணுவேன்? வாயை பொத்தி கொண்டு அழுதாள். அம்மா, ஜின்ல நிறைய வகை இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஹின் டைப் மாதிரி தெரியுது. காரணம் இல்லாமல் ஹின் வகையராக்கள் யாரையும் பிடிக்க முடியாது. என்னமோ நடந்திருக்கு. இப்போதைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை மிச்சம் வைக்காதீங்க. முக்கியமா நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா எலும்பு, மீன், முள்ளு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை அழுக்கா போடாதீங்க. பாத்ரூமுக்கு போறதுக்கு முன்னால துவா சொல்லுங்க. வீட்ல எந்த ரூமையும் காலியாக விடாதீங்க. சுவரில் ஏதாவது மிருகங்கள் அல்லது இயற்கை சம்பந்தப்பட்ட வால்பேப்பர் ஒட்டி வச்சிருக்கீங்களா? நான் சொன்னதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் விவரம் தெரிந்தவன் தான் என்று அவளுக்கு புரிந்து போனது. அதனால் நிதானித்து என்னை பார்த்தாள், யோசித்தாள். ஆமா, பெட்ரூம்ல ஒரு நேச்சுரல் சீனரி வால்பேப்பர் ஒட்டியிருக்கோம். உடனடி அதை ரிமூவ் பண்ணுங்க. முக்கியமா பெட்ரூம்ல கண்ணாடி இருந்துச்சுன்னா அதையும் தூக்கிருங்க. அதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவள் கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்து விட்டு கிளம்பினாள். ரோட்டில் டிராஃபிக். சுற்றிலும் மக்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்கள் மனதில் அமைதி. பௌரதீன் என்னை பார்த்தான். என்னென்ன விசித்திரமான பேயா இருக்கு. நீங்க சொன்ன ஹீன் பேயை பத்தி நானே கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி ஹீனா இருக்குன்னு சொன்னீங்க? 2 பேருமே ஜின்ன நேர்ல பார்க்கல. நிஷாவுக்கும் குரல் மட்டும்தான் கேட்டிருக்கு. அவங்க சொன்னது உண்மைதான். ஜின்னை பார்க்க முடியாது. ஆனா ஜின்களால நம்மள பார்க்க முடியும். பாவாடை எதை பார்த்தான்னு தான் தெரியல. ஒருவேளை அவன் கண்ணுக்கு எக்குதப்பா மாட்டியிருக்கணும். சம்பந்தம் இல்லாம ஒரு நாய் வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு. காத்தடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. பெருசு ஆபத்து எதுவும் ஏற்படாத வச்சுதான் சொன்னேன். ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கு. வீட்டில் இருந்தனால எந்த பிரச்சனையும் வரல. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளை வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடந்தாங்கன்னா 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். அண்ணே, இப்போ என்ன செய்யலாம்? அரியாங்குப்பம் தர்கா மௌல்விக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? கேட்டுப்பாரு. எனக்கு என்னமோ உங்க வீட்டை காலி பண்ணிட்டு ஊருக்கு போனதா கரெக்டா இருக்கும்னு தோணுது. சின்னோ ஹீனோ வீட்டை காலி பண்ணிட்டு போறதுக்கு அது விடாத போல இருக்கே என்றான் டெலக்ஸ். மௌல்விக்கிட்ட பேசிட்டு மறுபடியும் பாத்திமா கிட்ட பேச முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். பாவாடை பரபரப்பாக வந்தான். என்னாச்சு? பேசுனீங்களா? பகுருஜி நடந்ததை சொன்னான். கேட்டதும் பாவாடைக்கு சர்வநாடியும் ஸ்தம்பித்தது. அவங்க காலி பண்றாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா காலி பண்ணிட்டு போயிருவேன். இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்படி இந்த ஹின் இந்த வீட்டுக்குள்ள நுழைந்தது? தானாக வந்ததா அல்லது வேறு யாராவது காரணமா? ஏவல் ஏதாவது நடந்திருக்கிறதா என்று முதலில் பார்க்க வேண்டும். அதன் பிறகு லெவல் 2விற்கு போய் அதை நீக்குவதற்கு இல்லை, விரட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது முடியாத பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்களை அங்கிருந்து பத்திரமாக வேறு இடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். சாதாரணமாக நமக்கு அடுத்தவர்களை பற்றியோ அவர்கள் கஷ்டத்தை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. இதில் அடுத்தவர்களுக்கு ஏற்படும் ஆபத்தான பிரச்சனைகளில் தலையிட்டு அவர்களை காப்பாற்றுவதற்கு யாருக்குமே இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அவரவர் கஷ்டம் அவரவருக்கு அவர்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும்.
அதுவும் இந்த மாதிரி அமானுஷ்ய பிரச்சனை என்றால் வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனது ஏனோ பாரமாக இருந்தது. அனைவரும் எங்க ஏரியாவுக்கு கிளம்பினோம். பாத்தீங்களா, இந்த எபிசோட்லயே நான் ரான்சக்கா பத்தி சொல்லல. ஃபாத்திமா சொன்ன விஷயம் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தனால ரான்சக்காவை மறந்தே போனேன். இரண்டு நாட்கள் வழக்கமாக கழிந்தது. நான் நைட் ஷிஃப்ட் போய் வந்து கொண்டிருந்தேன். பக்கத்து வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்ததா என்று ஃபோன் பண்ணி பாவாடையிடம் கேட்டேன். எதுவும் நிகழ்ந்த மாதிரி தெரியவில்லை என்றான். பாத்திமா வந்து போன பிறகு வீட்டை தாண்டி தெரியும் அளவுக்கு எதுவும் பெரிய சம்பவம் நடக்கவில்லை என்று புரிந்தது. வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததோ. இதற்கிடையே 2 நாட்களுக்கு பிறகு காலை 10 மணி வாக்கில் பக்ருதீன் என் ரூமுக்கு வந்தான். அப்போதுதான் தூங்கி எழும்பியிருந்த நான் வெளியே வந்து ரூமை பூட்டிக் கொண்டிருந்தேன். ரூம் என்று சொன்னாலும் சிறிய வீடுதான். பூட்டை போட்டுவிட்டு பலமுறை எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். என்னடா, ஏதாவது தகவல் எதுவும் கிடைச்சதா? அண்ணே, போது விடுங்க. பூட்டுக்கு வாயிருந்தா கூட வலிக்க போகுது. அப்படியே எக்கச்சக்கமா பொண்ணும் பொருள் இருக்கிற மாதிரி. தீன் சலித்துக் கொண்டான். டேய், அதை விட விலை மதிப்பான பொருட்கள் உள்ள இருக்கு. பரவன் டிவி ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போனா பரவாயில்ல. மற்றது ஏதாவது ஒன்று போச்சுன்னா திரும்பி கலெக்ட் பண்ண முடியுமா என்ன? நான் எதை சொல்கிறேன் என்று அவனுக்கு தெரியும். அப்பா எனக்காக கொடுத்த பொருட்கள், அவர் கைப்பட எழுதிய டைரிகள், யாருக்குமே கிடைக்காத புத்தகங்கள், ஆவி ஆராய்ச்சிக்குரிய சாதனங்கள், எல்லாவற்றையும் விட என்னுடைய ஜஸ்டிஸ் கேன், பூமாலை என்றுதான் சொல்வோம். அதிதூதர், புனித மிக்கேல் சமணசு மற்றும் புனித அந்தோனியார் சுரூபத்தின் காலடியில் வைத்து பூஜிக்கப்பட்ட லெதர் ஸ்டிக், கேரள மந்திரவாதிகள் மந்திரங்கள் சொல்லி உருவேற்றுவது போல் எனக்கு தெரிந்த மெத்தடில் உருவேற்றி வைத்திருந்தேன். பைக் தேங்காய் திட்டு ஜங்ஷன் நோக்கி சென்றது. தீனுக்கு தெரிந்த தர்காவில் அவுலியா ஒருவரிடம் விசாரித்துக் கொண்டு வந்திருந்தான். அண்ணா, ஃபாத்திமா சொன்ன விஷயங்களை அவுலியா கிட்ட சொன்னேன். நீங்க சொன்னதான் அவரு சொன்னாரு. ஃபாத்திமா வீட்டில் இருக்கிறது ஏதோ ஜின் டைப் மாதிரி தான் தெரியுது. அவருக்கு தெரிஞ்ச இமாம் ஒருத்தர் வேணும்னா அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு வேண்டப்படாத யாரோதான் அந்த துர்சக்தியை ஏவி இருக்கலாம். அது சம்பந்தப்பட்ட சாதனங்கள் ஏதாவது வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அதை நீக்கி அழிச்சிட்டா அவங்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்படாதுன்னு சொன்னாரு. ஆனா இமாம் எப்படி கூட்டிட்டு போறது? இதுக்கு ஃபாத்திமாவே ஒத்துக்க மாட்டாங்களே. என்ன செய்ய வேண்டும் என ஓரளவுக்கு அவுட்லைனா தான் யோசித்திருந்தேன். இமாவை நேரடியா கூட்டிட்டு போனா சரியா இருக்காது. அம்மாவை பொண்ணையும் பத்திரப்படுத்தின பிறகு இமாம் வந்தா தான் கரெக்டா இருக்கும். ஆனா நிஷாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியிலே வர்றதுக்கு தான் ஃபாத்திமா பயப்படுறாங்களே. தேங்காய் திக் ஜங்ஷன் இளநீர் குடித்துக் கொண்டு இருக்கும்போது பக்ருதீன் என்னை பார்த்தான். அவங்க பயப்படுறது நியாயம் தானே. ஒரே பொண்ணு, அதுவும் வயசுக்கு வந்த பொண்ணு. மேரு ஸ்ட்ரீட்டில் நாங்கள் வழக்கமாக செல்லும் சிடி கடையிலிருந்து சிடி வாங்கி கொண்டு வெளிப்பட்டோம். இப்படி பயந்து பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தா 2 பேருக்குமே ஆபத்து. இப்போ நிஷாவுக்கு மட்டும்தான் மன பிரச்சனை. தொடர்ந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா 2 பேருமே துணியை கிழிச்சுக்கிட்டு ஒரே அடியா பைத்தியமாக வேண்டியதான். பௌரிசின் முகத்தில் ஸ்பஷ்டமான அதிர்ச்சி. என்னென்ன சொல்றீங்க? பௌரிசினுடைய இன்டர்நெட் சென்டரில் உட்கார்ந்திருக்கும் போது, ஆமாண்டா, ஃபாத்திமோட ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாருன்னு தெரியாது. ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க. நான் எப்படி அதையும் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவருடைய இறப்புக்கும் இதுக்கு நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு. திடீர்னு இந்த ஹீன் எங்கேருந்து வந்துச்சு? யாரோ ஏவி இருக்கணும். அது யாரு? அவங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவன் யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும். ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னால எல்லா ஸ்டைலையும் கேதர் பண்ணணும். ஆனா அவ வீட்டுக்கு போக முடியாது, அவகிட்ட பேச முடியாது. இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்கள அங்கிருந்து கிளப்பி ஊருக்கு அனுப்பி வைக்கிறது தான். வேற வழியே கிடையாது. அதையும் எப்படி செய்யறது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, ஏதாவது நல்ல யோசனை இருந்தா சொல்லுங்க. ரொம்ப பாவம். அவங்க மூஞ்சிதான் 2 நாளா மண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. கஸ்டமர்கள் ப்ரௌசிங் செய்ய வருவதும் ஜெராக்ஸ் எடுத்து போவதுமாக இருந்தார்கள். ப்ரௌசிங் சென்டரில் ஒரு ஓரமாக சேரில் உட்கார்ந்திருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால்களை பதிலளித்து கொண்டு தீனிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தேன். இடையிடையே ஃபாத்திமா பற்றி யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. ஃப்ளெக்ஸ் பேனர் வைப்பதற்கு டிசைனிங்காக வந்த ஒரு கஸ்டமரிடம் போட்டோ ஷாப்பிங் செய்து டிசைன் போட்டு தீன் காட்டிக் கொண்டிருந்தான். அவர் ஏதேதோ கரெக்ஷன் சொல்லிக் கொண்டிருந்தார். சார், நீங்க சொல்ற கரெக்ஷன் எப்படி அவுட்புட் வரும்னு தெரியல. ஒரு ட்ரையல் பார்ப்போம், டிசைன் பண்ணி அவுட்புட் காமிக்கிறேன் என்ற ரீதியில் கஸ்டமரிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க, ட்ரையல் என்ற வார்த்தையில என் சிந்தனை சிக்கிக் கொண்டது. ஃபாத்திமா பிரச்சனையிலையும் ஒரு ட்ரையல் பார்த்தா என்ன? ரொம்ப சேதாரம் இல்லாமல் ட்ரையல்ஸ் பார்ப்பது எப்படி என்று யோசனையில் மூழ்கி போனேன். கஸ்டமர் போன பிறகு தீனிடம், ஃபாத்திமாவின் நிஷாவை என் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால ஒரு ட்ரையல் பார்த்தா என்ன? எப்படி நான் சொல்றீங்க? 1 மணி நேரத்துக்கு பிறகு ஃபாத்திமா வீட்டின் போன் ரிங்கியது. 2வது அட்டம்ப்டில் போனை எடுத்தாள். ஹலோ,
அன்னைக்கு ஆந்திரா பேங்க்ல உங்களுக்கு கூப்பிட்டு பேசினது நான் தான். என்னுடைய ஒரிஜினல் பேர் பக்ருதீன். நீங்க பதில் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க போதும். அதுக்கு முன்னால 2-3 தடவை வேண்டா வேண்டான்னு மட்டும் சொல்லுங்க. ஃபாத்திமா குழம்பி போனது தெரிந்தது. இருந்தாலும் வேண்டாம் என்று 2 முறை சொன்னாள். என்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நேரா உங்க பொண்ணுகிட்ட போய் நல்ல சத்தம் போட்டு ஊர்ல இருந்து சித்தப்பா மகன் பக்ருதீன், கம்ருதீன், அப்புறம் அவங்க நண்பர்கள் இன்னும் ஒரு சில பேர் வர போறாங்களாம். அப்பாவோட பாத்திர கடையை எடுத்து நடத்தலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம். நம்ம வீட்டில் தான் தங்க போறாங்க. நானும் எவ்வளவு தூரம் வேண்டாம்னு சொன்னேன். அவங்க கேட்கல. அவங்க வீட்டில் இருக்கிற கேப்ல நம்மள ஊருக்கு போய் நிலத்தை விற்கிற சம்பந்தமா பேசி முடிச்சுட்டு வர சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், அவங்க சொல்றது சரிதானே. நாம இங்க இருக்கும்போது ஊர்ல இருக்கிற நிலம் எதுக்கு? எப்படியும் பணம் தேவைப்படும்ல. அதனால வந்தாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியக்கூடாது. இது எதுக்காகனா ஒரு ட்ரையல். நல்ல அழுத்தம் திருத்தமா சத்தமா உங்க மகள்கிட்ட சொல்லுங்க. 2 நாள் பாருங்க, மறுபடியும் கால் பண்றேன். எதுவும் நடக்காத பட்சத்துல நான், அண்ணன், அப்புறம் எங்க நண்பர்கள் உங்க வீட்டுக்கு வருவோம். முக்கியமான பொருட்கள், பணம், நகை மட்டும் எடுத்துக்குங்க. மீதி உள்ள பொருட்கள் அப்படியே இருக்கட்டும். உங்களை கிளப்பி ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பொருட்களை லாரியில் அள்ளி போட்டு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு முதலில் 2 நாள் ட்ரையல் பார்ப்போம். பாத்திமாக்கு பேச்சு வரவில்லை. ஐஸ் தண்ணீரை மேலே ஊற்றிவிட்டது போல் முழுவதுமாக சில்லிட்டு போயிருந்தாள். மறுமுனையில் அவள் பேசாமல் இருப்பதை பார்த்ததும் செய்யலாமா வேண்டாமா என்று அவள் நடுநடுங்கி யோசித்துக் கொண்டிருப்பது தீனுக்கு புரிந்தது. பயப்படாதீங்க, பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். முயற்சி பண்ணி பாப்போம். இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு கேட்டீங்களே, உங்க பக்கத்து வீடு பையன் ராயன் தான். தங்கச்சி எப்படியாவது காப்பாத்துங்கன்னு என்கிட்ட வந்து காதார்னா. நான் எப்படி இத நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது போல் அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. உங்க மகளுக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதா இதுக்கு ஒரே வழி. அதுக்கு எப்படி செய்யறதான் பெட்டர். உங்களை கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் பொருட்களை டெம்போல அனுப்பி வச்சிருவோம். இமாம் யாராவது கூட்டிட்டு வந்து வீட்டை சுத்தப்படுத்த முயற்சி செய்வோம். நல்லா யோசிச்சு பாருங்க. 2 நாள் கழிச்சு நானே ஃபோன் பண்றேன். பேசிவிட்டு ஃபோன் தொடர்பை பக்ருதீன் துண்டித்தான். 2 நாட்கள் எங்களுக்கு எந்த வேலையுமே ஓடவில்லை. சொன்னபடி செய்தாளா? இல்லை. பயந்து போய் கம்முன்னு இருந்து விட்டாளா? இதற்கிடையே ஹஜ்ரத் சையத்து அகமத் மௌலானா சாஹிபு தர்காவில் இருக்கும் யாரையோ பார்த்து பக்ருதீன் தழுத்துக்கள் வாங்கி வந்தான். அன்று மாலையில் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருக்கும் போது முன் யோசனையுடன் டெலக்ஸ் உஷாராக, மேலும் ஒரு சில நண்பர்கள் வராங்கன்னு சொன்னீங்களே, யாரெல்லாம் போறீங்க? எனக்கு மெட்ராஸ்ல ஒரு அர்ஜென்டா வேலை இருக்கு, என்னால வர முடியுமான்னு தெரியல. பெஞ்ச் பிரஸ் அடித்துக் கொண்டிருந்த பக்ருதீன் நிறுத்தி விட்டு அவனை குறுகுறுவென்று பார்த்தான். என்ன டெலக்ஸ், நம்ம அப்படியே பழகிருக்கோம். நீ இல்லாம நான் ஒண்ணுப்ப கூட போனதில்ல. நீ மெட்ராஸ் வேலையை முடிச்சுட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா போய்க்கலாம். நண்பேண்டா. டெலக்ஸ் அவனை கடுப்பாக பார்த்தான். நானும் பலனையும் சிரித்தோம். பாவாடையிடம் அடிக்கடி ஃபோன் பண்ணி பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று விவாரித்தோம். அவன் அப்டேட் சொல்லிக் கொண்டுதான் இருந்தான். இருந்தாலும் ஃபாத்திமா வீட்டுக்குள் நடக்கும் விஷயங்கள் வெளியே தெரியாது தானே. அதனால் எங்கள் மண்டைக்குள் ரத்த ஓட்டம் எசகப்பிசகாத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு இரவு 7 மணி. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கும் ரஹ்மான் பாய் சூப் கடையில் நான், பக்ருதீன், பழனிவேல், டெலக்ஸ் அனைவரும் சூப்பை பூ பூ என்று ஓதிக்கொண்டிருந்தோம். பக்ருதீனுக்காக வந்த சூப் டேபிள் மேல் இருந்தது. ஃபாத்திமா வீட்டுக்கு பக்ருதீன் போன் செய்தான். ஆச்சரியமாக முதல் அட்டம்ப்டிலேயே அவள் போன் அட்டன் ஆனது. ஹலோ, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நான் கேட்கறதுக்கு ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் சொன்னபடி நிஷா கிட்ட பேசுனீங்களா? ஆமா. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? இல்ல. நாங்க சொன்னது அப்படி சொன்னீங்களா? ஆமா. டீன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். எந்த பிரச்சனையும் இல்லை என்று தீன் எங்களுக்கு ஜாடை காட்டினான். அப்போ ஊருக்கு கிளம்புறதுக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பதில் இல்லை. என்ன சொல்றீங்க? கிளம்புறீங்களா இல்லையா? ஆமா, போய் நிலத்தை வித்துட்டு தான் வரணும். தீன் உதட்டோரம் புன்முறுவல். வெரி குட். பணம் மற்றும் நகைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. பொருட்கள் வீட்டிலே இருக்கட்டும். நீங்க சேஃபா ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் மிச்ச பொருட்களை நாங்களே அனுப்பி வைக்கிறோம். நானும் என் நண்பர்களும் நாளை காலையில் 10 மணிக்கு வரோம். சரி. நான் கைகளை காட்டி நாளைக்கு வேண்டாம், நாளை கழித்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்று ஜாடை காட்டினேன். பக்ருதீன் போனில், அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி விட்டு என்னை பார்த்தான். நாளைக்கு வேண்டாம் ஃபேக், நாளைக்கு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நிஷா கிட்ட போய் நாளை மறுநாள் தான் அண்ணனுங்க வராங்க, இங்கே தான் தங்க போறாங்கன்னு இன்னொரு முறை சொல்ல சொல்லு. நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம்.
பகுருதீன் நான் சொன்னதை சொன்னான். அவள் குரலில் இருக்கும் நடுக்கத்தை புரிந்து கொண்ட பகுருதீன், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நிஷா கிட்ட சொல்லுங்க, நாளை மறுநாள் உன் கூட பிறக்காத அண்ணனுங்க வராங்கன்னு. அவங்க வரும்போது பயந்த மாதிரி இருக்கக்கூடாது, சிரிச்சம்மா இருக்கணும் சொல்லுங்க. மறுமுனையில் தடுமாற்றம். ஃபாத்திமா நெகிழ்ந்து போயிருக்க வேண்டும். வீசும்பல்கள், மூக்குறிஞ்சும் சத்தம் எல்லாம் கேட்டது. சரி சொல்றேன் என்று பதில் தழுதழுப்புடன் வந்தது. ரொம்ப ஃபீல் பண்ணி காமிச்சு கொடுக்காதீங்க, வழக்கம் போலவே இருங்க, புதுசா எதுவும் பண்ணாதீங்க. நாளை மறுநாள் காலையில் 10 மணிக்கு வரும். போனை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான். அவனுக்காக வைக்கப்பட்டிருந்த சூப்பை எடுத்து சர்ரென்று ஒரே ஊனஞ்சில் மொத்த சூப்பை குடித்தான். சூப் பவுலை டேபிள் மீது வைத்துவிட்டு எங்களை பார்க்க அவன் வாயிலிருந்து புகையாக வந்தது. அனைவரும் கிளம்பி எங்க ஏரியா முருங்கம்பாக்கத்துக்கு பைக்கில் சென்றோம். கணேஷ் பேக்கரை தாண்டி சென்று நான் தங்கியிருந்த பில்டிங் முன்னால் பைக்குகளை நிறுத்தினோம். ரோட்டுக்கு மறுபக்கம் பேக்கரியை விட்டு வெளியே வந்த எட்டி பார்த்த ராம்சக்கா, டிஜே என்னை பத்தி இந்த கதையாச்சும் சொல்லுவியா இல்ல மாட்டியா என்று சத்தமாக கேட்க, ஐயோ அவசரப்பட்டு தொடர்னு போட்டேனே, சரி பரவாயில்ல, அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா உங்களை பத்தி நான் கண்டிப்பா சொல்லுவேன். இது இந்த டிஜேயோட கண்டிப்பான ஆர்டர். அவள் உதட்டை சுளித்துக்கொண்டு மறுபடியும் உள்ளே சென்றாள். சம்பவ நாளன்று காலை 11 மணி. பணித்திட்டு ஊருக்கு என்னுடைய என்டிகா காரில் நான், பக்ருதீன், பார்த்திபன் மற்றும் ராம் சக்கா அனைவரும் சென்றோம். இப்பவாவது என்ன பத்தி சொல்லு என்று அவள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ராம் சக்காவுடைய உண்மையான பேர் ராமாயி, இருந்தாலும் அதை நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன். ராம் சக்கா என்று ஸ்டைலாக கூப்பிடுவேன். என்னை விட 2 வயசுதான் ஜாஸ்தி, அதையும் சொல்ல மாட்டேன். அவள் புருஷனை பற்றி நானும் கேட்பதில்லை, அவளும் சொல்ல விரும்புவதில்லை. பாண்டிச்சேரி வீராம்பட்டினம் ஊரை சேர்ந்தவள். அவளுடைய வறுமை நிலை காரணமாக அவள் கேட்காமலே நான் ஏதாவது செய்வதுண்டு. அதை உதவி என்று நினைப்பதில்லை. என் அக்காவுக்கு செய்கிற மாதிரி நினைத்துதான் செய்வேன். பார்ப்பதற்கு தான் சாதுவாக நடிகை தேவயானி மாதிரி தெரிவாள். அவளுக்குள் ஒரு சொர்ணாக்கா வாடகை கொடுக்காமல் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டு எங்களுடைய ப்ராஜெக்டுகளில் அவளுடைய உதவியை கோருவதுண்டு. அவளும் அசால்ட் பண்ணுவாள். கார் பின் சீட்டில் இருந்தவளை திரும்பி பார்த்து சொல்லியாச்சு என்றேன். சிரித்தபடி தலையாட்டி அங்கீகரித்தாள். ஊருக்குள் நுழைந்ததும் பாவாடையிடம் வீடு எங்கே என்று போனில் விசாரித்தபடியே கார் ஊருக்குள் ஊர்வலம் போனது. சிறிய ஊர்தான் என்பதால் சீக்கிரமே கார் அவர்கள் தெருவுக்குள் நுழைந்தது. பாவாடையை வெளியே வர வேண்டாம் என்று சொல்லியிருந்ததால் வீட்டிலிருந்து போன் மூலமாக தொடர்பில் இருந்தான். பாவாடை வீட்டை தாண்டி பாத்திமா விட்டு கேட் முன்னால் போய் கார் நின்றது. அனைவரும் காரை விட்டு இறங்கினோம். கேட்டில் போட்டிருந்த கொண்டியை தட்டி சத்தம் எழுப்ப பாத்திமா வீட்டின் கதவு மெல்ல திறந்தது. எங்களை பார்த்ததும் அவளுக்கு ஆச்சரியம். சொல்வார்கள், ஆனால் வரமாட்டார்கள் என்று நினைத்திருப்பாள். என்ன பேசுவதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தவளை கேட்டருகே நின்ற பக்ருதீன், சித்தி சௌக்கியமா என்று கையை உயர்த்தி காட்டி உற்சாகமாக கத்தினான். நான் ஏற்கனவே ராம் சக்காவிடம் சொல்லியிருந்தேன், தப்பித்தவறி நிஷா உடைகளை கிழித்துக் கொண்டு ஓட தயாரானால் அவளை அப்படியே மடக்கி பிடித்து ரூமுக்குள் இழுத்துச் சென்று பூட்டிவிட வேண்டும். பிரச்சனை இல்லை என்றால் அவர்களுடன் ஊர் வரை சென்று விட்டுட்டு வர வேண்டும். பக்ருதீன் எங்களை பார்த்து, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சித்தி வீடுதான், வாங்க என்றபடியே கேட்டை திறந்து பார்க்குள் நுழைவது போல் உள்ளே நுழைந்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவனுக்கும் உள்ளூர பயம் இருக்கும். அவனுக்கு நான் இருக்கும் தைரியம், எனக்கு மற்ற மூவரும் இருக்கும் தைரியம். என்னுடைய டூல்ஸ் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு தலையில் மாட்டியிருந்த குல்லாயை அட்ஜஸ்ட் செய்து கொண்டே நுழைந்தேன். அடுத்தது பார்த்திபன், ராம் சக்கா வந்தார்கள். வாசலில் இருந்து வெளிப்பட்டு எங்களை நோக்கி வந்த பாத்திமா மிடற விழுங்கிக் கொண்டே திரு திருவென முழித்துக் கொண்டிருந்தாள். என்ன சித்தி அப்படி பாக்குறீங்க? சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் இப்பதானே நேர்ல பாக்குறீங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்றது, 10 வருஷமா வளராம அப்படியே சின்ன பையனாவா இருக்க? ஃபாத்திமா எந்த பக்கம் தலையாட்டுவது என்று தெரியாமல் ஒரு டைப்பாக ஆட்டினாள். ஃபேக் என்னை காமித்து, இவர் எங்களுக்கெல்லாம் அண்ணன், சலீம் ராவுத்தரோட பேரன், சலாம் ராவுத்தர். சின்ன வயசுலேயே வடநாட்டுக்கெல்லாம் போய் சந்தி குதிரைகளை எல்லாம் அடக்குறது எப்படின்னு நல்லா கத்துக்கிட்டு படா சலீம் அலி கான்னு பேர் வாங்கின்னு வந்திருக்கா. அப்படி நீங்க பாண்டியில இருந்தனால எங்க படாவை பார்த்திருக்க மாட்டீங்க. படே இங்க கானா பஜானா பண்ண வந்திருக்காரு. கானா பஜானா கோர்வர்ட் அக்செப்டட். எங்கேயோ கேட்ட டைலாக் மாதிரியே தெரியுதே. புகழ்ச்சி மீட்டர் கொஞ்சம் ஓவர் தான். நான் கூச்சத்தில் நெளிந்தபடி சலாம் அலிக்கும் என்றேன். பார்த்திபனை காட்டி இவன் கமருதீன், ராம் சக்காவை காட்டி இவதான் உங்க தங்கச்சி மக சலிமா பானு. சலிமா உடனே சென்று ஃபாத்திமாவை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். பெரியம்மா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, சின்ன வயசுல பார்த்தது, அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்களே என்ற நடிப்பில் பிழிந்து எடுத்துக்கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருந்தாலும்
சிரிப்பை அடக்க முடியவில்லை. நான் வீட்டை நோட்டம் விட்டுக் கொண்டே இருந்தேன். எந்த அசம்பாவிதத்திற்குண்டான அறிகுறியும் தெரியவில்லை. ஸ்மூத்தாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது. டைம் பாம் வெடிப்பதற்கு டிக்கிக் கொண்டிருக்கிறதா தெரியவில்லை. நிஷா பேட்டி, உங்க அண்ணனுங்க வந்திருக்காங்க, வாமா என்று சத்தமிட வீட்டு வாசலில் நிழல் அசைவு, சரசர சத்தம். அனைவரும் ஆவலாக பார்த்தோம். வீட்டுக்குள்ளிருந்து நிஷா தயங்கி தயங்கி வெளிப்பட்டாள். வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடந்ததால் அவள் கால்கள் முன்னேற மறுத்தன. பயந்து அடிமேல் அடி எடுத்து வைத்து வந்தாள். அவளைப் பற்றி என்ன சொல்வது? அழகாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களுக்குள் பயம் பாதாளம் வரை பாய்ந்திருந்தது. பல நாட்களாக வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தால் ஒப்பனை என்ற சமாச்சாரத்தையே அவள் மறந்து போயிருக்க வேண்டும். கவலையும் பயமும் சோகமும் போட்டி போட்டுக்கொண்டு அவள் முகத்தில் மினுமினுப்பை குறைத்திருந்தது. எனக்கு என்னவோ 2 முறை அவள் அழுத்தமாக முகம் கழுவினால் முகத்தில் தூசி போல் ஒட்டியிருக்கும் கவலையும் பயமும் அகன்றுவிடும் என்று தோன்றியது. எங்களை நோக்கி நிஷா வந்ததும், இவர்தான் உங்க அண்ணன் பக்ருதீன் என்று பாத்திமா கை காமிக்க பக்ருதீன் சம்பிரதாயமாக சிரித்தான். அவள் கண்களில் குபுக்கென்று நீர்த்திரை, நாடக அரங்கின் திரையை பட்டு பட்டுன்னு மாற்றுவது போல் அவள் முகத்தில் உணர்ச்சி மாற்றங்கள். அண்ணே, நான் எதுக்கு எனக்கு பாத்திமாவின் மகளேதான். அவள் அம்மா மாதிரியே திக்கி திணறினாள். அட என்னம்மா, ரொம்ப திக்கு ஃபேமிலி போல. 2 பேரும் ஒரே மாதிரி திக்குறீங்களே. கண்ணை துடைச்சுக்கோ. உங்க அப்பா இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரோ அதே தான் செய்யறோம். பாத்திர கடையை எடுத்து நடத்த போறத சொன்னேன். அதன் பிறகு என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒருவருக்கு ஒருவர் குழப்ப சங்கடமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் சமாளிக்கும் விதத்தில், சித்தி, நீங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம கார் இருக்கு. எதிலே ஊருக்கு போய் நீங்க நிலத்தை வைக்கிற சம்மதமா பேசிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருங்க. அது வரைக்கும் நாங்க அந்த வீட்டில் தான் இருக்கணும். சலீமா, அவங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடாக கவனி. நாங்க அப்படியே வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் என்று ராம்சாக்காவிடம் சொல்ல, அவள் சென்று நிஷாவின் கைகளை பிடித்து கொண்டாள். எவ்வளவு பெரிய புள்ளையா வளர்ந்துருச்சு, சின்ன வயசுல பார்த்தாது என்று கொடுத்த காசுக்கு மேல் நடிக்க ஆரம்பித்தாள். நான் அவளை தடுக்கும் விதமாக, போதும் போதும், நீ எப்படி அவங்க கூட தானே போக போற? வழியில பழைய கதையெல்லாம் பேசிட்டு போங்க. நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நீங்க கரெக்ட் டைமுக்கு போனா தான் வேலையை முடிக்க முடியும். லேட் பண்ணாதீங்க. தேவையானதை ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன், இனி கொஞ்சம் தான் பாக்கி என்றாள் பாத்திமா. சீக்கிரமா ரெடியாங்க. பார்த்திபனும் ராம்சாக்காவும் உங்க ஊர் வரைக்கும் துணைக்கு வருவாங்க. பாத்திமா குழப்பமாக, பார்த்திபனா? யாரு? பவுர்தீன் காலை நான் மிதித்தேன். அவன் சுதாரித்து, அப்படியா கெட்டுச்சு? உங்க காதல தப்பா இருந்திருக்கும். கமருதீனும் சலீமக்காவும் உங்க கூட வருவாங்கன்னு சொன்னேன். ஜல்தி ரெடியாகுங்க. சரி தம்பி என்று சொல்லிவிட்டு பாத்திமா திரும்பி வீட்டுக்குள் சென்றாள். சலீமா நிஷாவின் கையை பிடித்துக்கொண்டு பின்னால் செல்ல நிஷா எங்களை திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். பக்ருதீன், பயப்படாம தைரியமா போ என்று சைகை செய்தான். நானும் தீனும் பார்த்திபனும் வெளிப்புறத்தை ஒரு முறை சுற்றி பார்த்தோம். வீட்டின் முன்னால் இருந்த லான் பாய் இருக்கும்போது கார்டன் இருந்திருக்கும். பராமரிப்பு இல்லாததால் ஆரோக்கிய குறைவால் புற்களும் புதர்களுமாக வளர்ந்து இருந்தது. சற்று தள்ளி பாவாடையின் வீட்டை பார்க்க முடிந்தது. பிளடி பெகர் எங்கேயாவது இருந்து பார்த்து கொண்டிருப்பான். நாங்கள் மூவரும் வீட்டுக்குள் நுழைந்தோம். 2 வருடங்களாக வீட்டை பெரிதாக சுத்தப்படுத்தவில்லை என்பது உள்ளே நுழைந்ததும் அடித்த மெலிதான வீச்சத்தில் தெரிந்தது. சோஃபா, சேர், டேபிள், சுவர்களில் தூசி படலம் லெவல் 2வில் இருந்தது. சீலிங் ஓரங்களில் ஒட்டடை படையெடுப்பு, அழுக்கு துணிகள் ஒரு ஓரமாக குவிக்கப்பட்டிருந்தது. பெரிய ஹால், பக்கவாட்டில் பெட்ரூம். அதில்தான் பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. மூவரும் அங்கேதான் இருப்பார்கள் போல. ஹாலை தாண்டி பேசேஜ்வே, கிச்சனும் மேலும் 2 ரூம்களும் பாத்ரூம் டாய்லெட்டும் கடைசியில் இருந்தன. குறுகலாக பேசேஜ்வே, நடைவழி. பார்க்கும்போது பயம் வரத்தான் செய்தது. எல்லார் கைகளிலும் பக்ருதீன் கொண்டு வந்த தாயத்து. சலீமாயின் நேரம் பாத்திமாவுக்கும் நிஷாவுக்கும் கட்டிவிட்டு இருப்பாள். ஹால் ஜன்னல் ஓரமாக நின்று பார்க்கும்போது 50 மீட்டர் இடைவெளியில் பாவாடையின் வீடும் அவன் வீட்டு மாடியும் தெரிந்தன. அங்கிருந்துதான் மேற்படி உருவத்தை பார்த்திருப்பான். நிஷாவும் பாத்திமாவும் கூட பார்த்ததில்லை. அவனுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது? பக்ருதீன் கிசுகிசுத்தான். அவங்க கிளம்பி போன அடுத்த நொடி நாம மெசேஜ் அனுப்புனா டெலக்ஸ் இமாமை கூட்டிட்டு 3/4 மணி நேரத்தில் வந்துருவான். அவங்க வர்ற வரைக்கும் அந்த 45 நிமிஷம் நாம் இந்த வீட்டில் தனியா சமாளிக்கணும். டெலிகிராபிக் மெசேஜில் கோடுவேடாக காதுக்குள் கிசுகிசுத்தான். நான் அதை உங்களுக்கு மொழிபெயர்த்து இருக்கிறேன். அண்ணே, எனக்கு நம்ம ஓவரா ரியாக்ட் பண்றோம் தோணுது. ஒண்ணுமே தெரியல. அம்மாவும் பொண்ணுக்கு ஏதோ மெண்டல் டிசார்டர் என்றான் பார்த்திபன். கொஞ்ச நேரத்தில் எப்படின்னு தெரிஞ்சிடும். நீ அவங்கள பத்திரமா ஊர்ல விட்டுட்டு வந்துரு. சேஃபா டிரைவ் பண்ணு. ராம்சாகா சொல்றபடி ஃபாலோ பண்ணு. அடுத்த 10வது நிமிடத்தில் 4-5 சிறிய பேக்குகளை தூக்கி கொண்டு மூவரும் ஹாலுக்கு வந்தார்கள். தம்பி, நாங்க ரெடி, கிளம்பலாம் என்றாள் பாத்திமா, குரலில் மெலிதான உற்சாகம். ஊருக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன்.
என்று குறிப்பை உணர்த்தும் விதத்தில் அர்த்தத்துடன் பேசினேன். பாத்திமாவும் நிஷாவும் சரி என்பது போல் தலையாட்டினார்கள். நிஷாவின் கண்களில் லேசான நம்பிக்கை மின்னல் வெட்டியதை பார்த்தேன். வீட்டிலேயே நான் இருக்கேன், நீ அவங்கள் வழி அனுப்பிட்டு வா என்று பக்ருதீனை பார்த்து சொன்னேன். என்ன செய்ய வேண்டுமென அவனுக்கு தெரியும். அனைவரும் என்னிடம் விடை பெற்றுக் கொண்டு வாசலை தாண்டி சென்றார்கள். பக்ருதீன் கதவை பூட்டிவிட்டு வெளியே சென்றான். நான் மட்டும் வீட்டுக்குள் இருந்தேன். பேகை திறந்து பூமாலையை கையில் எடுத்துக்கொண்டேன். பூமாலையை வளைத்து வேகமாக விட்டால் சாட்டை அடிப்பது போல் விஷ்க் விஷ்க் என்று சத்தம் வரும். அந்த சவுண்ட் எனக்கு மிகவும் பிடிக்கும். பம்பை மேளம் அடித்தால் உற்பத்தியாகும் சாமிகளைப் போல் இந்த சத்தத்தை கேட்டால் நான் ஒரு ஜோனுக்கு போய்விடுவேன். டோக் ட்ரைனிங்க்கு பயன்படுத்தும் லெதர் ஸ்டிக் என்பதால் அடிக்கும் போது வரி வரியாக கோடு விழும். சத்தங்கள் அனைத்தும் உறைந்து போனது போல் வீடு அமைதியாக இருந்தது. ஹாலில் மாட்டப்பட்டிருந்த சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் ஸ்டிக்கை கைகளில் சுழற்றி கொண்டு விஷ்க் விஷ்க் ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் நாங்கள் எதிர்கொண்ட சந்தித்த பல்வேறு அமானுஷ்ய நிகழ்வுகளுக்குப் பிறகு அமானுஷ்ய விஷயங்களில் எங்களுடைய புலன் உணர்வு கூர்மையாக இருந்த நேரம். மனிதர்களை எடை போடுவதில் நாங்கள் வேஸ்ட் ஃபெலோஸ். ஆனால் பேய்கள் விஷயத்தில் அப்படியே உள்டா. வீட்டின் அமைதி சந்தேகத்திற்குரிய அமைதி என்று உள்ளூர தோன்றியது. வெளியே கார் கிளம்பும் சத்தம். நல்லபடியாக கிளம்பிவிட்டார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் அவர்கள் பத்திரமாக ஊர் போய் சேர வேண்டும். பார்த்திபனும் ராம் சக்காவும் பார்த்துக் கொள்வார்கள். வீட்டு கதவை திறக்கும் சத்தம் கேட்க பக்ருதீன் உள்ளே நுழைந்தான். கிளம்பிட்டாங்கண்ணே, எல்லாம் ஓகே தான், இன்ஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ் ஹீப்க்கு அப்படியே மெசேஜ் அனுப்பிடு. தீன் ஃபோனை எடுத்து டெலக்ஸுக்கு மெசேஜ் அனுப்பினான். ஃபோனை பாக்கெட்டில் போட்டுவிட்டு ஆல் இஸ் வெல் என்று அவன் சொன்ன தம்ஸ்அப் செய்த அடுத்த நொடி ஃபேன் ரெகுலேட்டரை திருக்கியது போல் கரகரவென ஹாலுக்குள் வெப்பம் அதிகரிப்பதை உணர்ந்தோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் பார்க்க குப்பையை நெருப்பு வைக்கும் போது புகையினால் நாசியில் ஏற்படும் பொறப்பான ஒவ்வாமை ஏற்பட்டது. வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தந்தூரி அடுப்பில் வேகுவது போல் தோன்ற தீன் பதட்டமாக, என்னென்னது, இங்கே என்ன நடக்குது? பாலைவனத்துக்கு நடுவே நிற்பது போல் திடீர் வெப்பக்காற்று. இவ்வளவு நேரம் இல்லாமல் திடீரென்று எங்கிருந்து வந்தது? எனக்கு புரிந்து போனது. யாரோ கோபமாக மூச்சு விடுவது போல் பூஸ் பூஸ் என்ற சத்தம். பின்பக்க குறுகலான பேசேஜ் வேயில் இருந்து வந்தது. நான் ஜன்னல் பக்கமாக நின்றிருந்தேன். அண்ணே, வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் வாங்க. தீன் பரபரப்பாக கதவருகே சென்று திறக்க முயற்சிக்க கதவை திறக்க முடியவில்லை. பட் பட் என்று டோர் நாபை திருக்கினான். காலால் எட்டி உதைத்தான். தோளால் மோதினான். பதட்டம் அவன் தொண்டையை கவ்வியது. பின்பக்க கதவை திறப்பதற்காக போலாமா என்று யோசித்தான். பின்பக்க கதவை நோக்கி போகும் வழியில்தான் பூஸ் பூஸ் என்று வினோத சத்தம் வந்தது. கடந்த முறை ஃபிஷிங் கம்பெனி ஆட்கள் வந்து போன பிறகு நிஷாவை பிடித்து 2 வாரமாக துணியை கிழித்து அம்மணமாக ஆட்டி கொண்டிருந்தது. பக்ருதீனுக்கு ஞாபகம் வந்திருக்க வேண்டும். ஐயையோ, நமக்கும் அந்த நிலைமை வந்துடுமா? போனை எடுத்து சீக்கிரம் வாங்கடா என்று மெசேஜ் தட்டினான். நாற்பது நாய்கள் ஒன்றாக சேர்த்து குறைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கலவையான குறைப்பு சத்தம் என் காதுக்குள் கேட்டது. தலைக்கு 2 சுத்த 2 கையாலும் தலையை பிடித்து ஸ்டெடியாக்க முயன்றேன். வீட்டு சுவர்களில் நெருப்பு வழிந்தது போன்ற உணர்வு. முகத்துக்கு நேரே ஃபேனை வைத்து பிடித்தது போல் நெருப்பு காற்று வீசியது. முகத்தில் கனல் தீண்டுவதை உணர்ந்தேன். அண்ணே, கதவை திறக்க முடியலண்ணே. நான் பதில் சொல்லாததை கண்டு என்னை நோக்கி ஓடி வந்தான். என்னாச்சுண்ணே? தெரியல, மண்டைக்குள்ள என்னால முடியல. சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ராங். தலையை தட்டி கொண்டே இருந்தேன். என்னுடைய நம்பிக்கையை, தைரியத்தை நாயின் குறைப்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. பக்ருதீன் பின்பக்க பாசேஜ் வேயை காண்பித்தான். அங்கிருந்து அதிகப்படியான சத்தம் வந்தது. ஏதோ ஒன்று கிளம்பி வருகிறது. நான் பட்டென்று தலை நிமிர்ந்து அவனை பார்த்து, வேறு வழியே இல்லை, பாதுகாவலர்கள்தான். நான் சொன்னதும் அவன் தலையாட்டிக் கொண்டு ஹாலின் மறுமுனையை நோக்கி சென்றான். சுவரோரமாக சாய்ந்து உட்கார்ந்தான். நான் அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டேன். பக்ருதீன் பாக்கெட்டில் வைத்திருந்த சிறிய குரானை எடுத்து ஓத ஆரம்பித்தான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. நான் கண்களை மூடி எனக்கு மிகவும் பிரியமான பைபிளின் சங்கீதம் 91 வசனங்களை தியானித்தேன். நெருப்பு பேய்க்கு நெருப்பான வசனங்கள் சொல்ல ஆரம்பித்தேன்.
ஆண்டவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அடர்வான நெருப்பு கோலம் ஏதோ என்மேல் போர்வை போல படிய வந்தது போல் உணர்வு. கண்களை திறக்காமலேயே கையில் வைத்திருந்த பூமாலையை 2 முறை குறுக்கும் நெடுக்குமாக சுழற்றினேன். கோலம் கலைந்தது. ஹால் தந்தூரி அடுப்பு போல் தகித்துக் கொண்டிருந்தது. வசனத்தை தொடர்ந்தேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். திரும்பவும் அதைவிட அடர்த்தியான நெருப்பு கோலம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாத. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நெருப்பு கோலம் பக்ரீதினை நோக்கி பறந்து செல்வதை மனசுக்குள் பார்த்தேன். கண்களை திறந்தேன். எழும்பினேன். வசனத்தை தொடர்ந்தேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பக்ரீத்தின் தலை குனிந்தபடி கையில் வைத்திருந்த திருக்குரானை ஓதிக்கொண்டிருந்தான். அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. கண்களை மூடி மூடி திறந்து கொண்டிருந்தான். இம்முறை ஜோனுக்குள் இவன் போய்க் கொண்டிருக்கிறான். அவன் முன்னால் போய் நின்று சாட்டையை சுழற்றினேன். சாட்டை நெருப்பு கோலத்தை ஊடுருவ காற்றில் நெருப்பு கலைந்தது. பக்ரீத்தின் உடல் திடீரென்று விட்டு வந்தது போல் சில முறை உதறி தூக்கி போட நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். கடகடவென உதறலின் வேகம் அதிகரித்தது. நான் அவனை பிடித்து நிறுத்தலாமா என்று கூட யோசித்தேன். திடீரென உதறுவதை நிறுத்தி அமைதியானான். அவன் முகம் பூராவும் வியர்வை ஆறுகளை விட்டு ஓடியது. திருக்குரானை மூடிவிட்டு 2 கைகளாலும் முகத்தை துடைப்பது போல் செய்துவிட்டு திடுக்கென்று நிமிர்ந்து என்னை கூர்மையாக பார்த்தான். என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பார்க்கறான்? ஃபேக், என்னாச்சு? நான் திடுக்கிட்டு போனேன். என் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன், அண்ணே பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. பாத்ரூம் இருக்கிற பகுதிக்கு பின்னால வீட்டுக்கு வெளியில மண்ணில் மின்னல் மாதிரி ஏதோ வெளிச்சம் பாஞ்சதை பார்த்தேன். அங்கே என்னமோ இருக்கு. நான் பதில் சொல்வதற்குள் பட்டென்று எழும்பி சென்று டோர்நாபை திருக்கினான். இம்முறை திறக்க முடிந்தது. சடார் என்று வெளியே ஓடினான். நானும் அவன் பின்னால் சென்றேன். வீட்டுக்கு சைடில் கீழே பார்த்தபடியே சிறு சிறு புதர்களை கடந்து வீட்டுக்கு பின்பக்கமாக போய் நின்றான். அவன் நடையில் எப்போதும் இல்லாத ஒரு தீர்மானம், துணிவு என்று புரிந்தது. நான் அமைதியாக அவன் பின்னால் சென்றேன். செப்டிக் டேங்க் பைப் தெரிய அதற்கு பக்கத்தில் புதரண்டிய மணல் பரப்பை காண்பித்தான். இருவரும் சுற்றிலும் பார்த்தோம். மம்பட்டி, கடப்பாறை அல்லது வேற ஏதாவது இரும்பு சமாச்சாரங்கள் கிடைத்தால் நன்றாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்றோம். தீன் எங்கிருந்தோ ஒரு இரும்பு கம்பியை தூக்கி கொண்டு வந்தான். மண்ணை குத்த ஆரம்பித்தான். அவன் குத்த குத்த வீட்டுக்குள் விசித்திரமான விவரிக்க முடியாத சத்தங்கள் கேட்டது. நீ விடாத ஃபேக், கண்டினியூ. பக்ருதீன் கம்பியால் தொடர்ந்து குத்தி மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருந்தான். 1-2 அடி தோண்டியதுமே சிறிய சாக்கு மூட்டை தெரிந்தது. கம்பியை போட்டுவிட்டு மூட்டையை வெளியே எடுத்து திறந்தான். அதற்குள்ளே சிறிய பிளாஸ்டிக் கவரை திறந்ததும் குப்பென்று குடலை பிரட்டும் அளவுக்கு ஒரு நாற்றம். உள்ளே நாயின் மண்டை ஓடு, விதவிதமான கயிறு, தலைமுடி, மண், இரத்தக்கரையுடன் மடித்து வைக்கப்பட்டிருந்த பேப்பர் இருந்தது. தீன் பேப்பரை கவனமாக விரித்து பார்த்தான். பேப்பரில் 3 போட்டோக்கள் ஒட்டப்பட்டிருந்தன. பாத்திமா, நிஷா மற்றும் இன்னொருவர் போட்டோ. சுலைமான் பாயாகத்தான் இருக்கணும். விதவிதமான ஆல்கமி சிம்பிள்ஸ். நடுவே ஜீனி முகம், நாயின் உடலுடன் ஒரு உருவம். அந்த உருவம் பாய் போட்டோவை கவ்வுவது போலவும் மற்ற 2 போட்டோக்கள் மேல் காலை தூக்கி ஒன்றுக்கு அடிப்பது போலவும் படம் வரையப்பட்டிருந்தது. நானும் பேப்பரை வாங்கி பார்த்தேன். எவனோ ஏதோ பூஜை செய்து ஹின் பேயை ஏவி விட்டிருக்கிறான் என்று மட்டும் புரிந்தது. மற்றபடி அந்த ஏவலின் தொழில்நுட்பங்கள் அவ்வளவாக புரியவில்லை. கேட்திறக்கப்படும் சத்தம் கேட்க இருவரும் வீட்டுக்கு முன்பக்கமாக வந்தோம். டெலக்ஸ் இமாமை கூப்பிட்டு வந்திருந்தான். இமாமுக்கு 40 வயது இருக்கலாம். குர்தா பைஜாமா குல்லாவுடன் அசல் முசல்மானாக காட்சியளித்தார். பக்ரீத்தின் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு கையில் வைத்திருந்த பேப்பரை காண்பித்தான். 1 நிமிடம் கூர்ந்து பார்த்தவர், இது நிச்சயமா ஏவல்தான். ஆண்டோரையா டைப்ல ஹிம் கூட ஒப்பந்தம் போட்ட மாதிரி தோணுது. வீட்டிலேயே அம்மாவையும் மகளையும் சிறைப்பிடிக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்ச மாதிரியே தோணுது. ஆனாலும் இந்த ஏவல்ல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே இருக்கு என்று இமாம் சொல்ல, என்ன குறை என்று பக்ரீத்தின் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஆராய்ந்தா கண்டுபிடிச்சிடலாம், அதை விடுங்க, இதனால என்ன லாபம் என்று தீன் கேட்க, அதற்கு நான், இருக்கே ஃபேக், வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிடும். தற்கொலை கூட செஞ்சுக்கலாம். வீட்டையும் சொத்தையும் அமுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கணும்.
இமாம் பேப்பரையே பார்த்து கொண்டிருந்தார். தீன் பதட்டமாக, பாய் அதுக்குள்ள நேரம் இல்லை, இது எப்படி ஏவனுக்கு திருப்பி விடுறது அதை சொல்லுங்க. இதில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு எவன் ஏவனானோ அவங்க ஃபோட்டோவை வச்சு அவங்க காலடி மண்ணு இல்லை அவங்க முடி அல்லது உடையில் ஒரு பகுதி ஏதாவது கிடைச்சா போதும் திருப்பி விட்டுறலாம். ஆனால் நம்ம அப்படிலாம் செய்யணுமா? அது ஹராம். யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஹராம் நம்ம பண்ண வேண்டாம், வேற வழி ஏதாவது சொல்லுங்க. இமாம் ஒரு நொடி யோசித்து பின்னர், பேசாம எல்லாத்தையும் தீ வைத்து கொளுத்தி சாம்பல கடல்ல கரைச்சிடுங்க, ஏவல் தடைபடும். எவன் ஏவனானோ அவனை நோக்கி ஹின் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. ஏவின பாட்டிக்கு ஆபத்து. அதை விட அம்மாவையும் மகளையும் பாதுகாத்துக்கொள்ள இதுதான் சுலபமான வழி. இது கொஞ்சம் எளிதான வழியாக தெரிந்தது. எல்லா பொருட்களையும் திரும்பவும் சாக்கு மூட்டையிலேயே போட்டு அவர் கையிலேயே கொடுத்து எரிக்க சொன்னோம். அவர் உதடுகள் துவாக்களை முணுமுணுக்க ஆரம்பித்தது. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அத்ஹிப் ஹர்ரஹா வபர்தஹா வவசபஹா. பக்ருத்தீன் லைட்டர் எடுத்து கொடுத்தான். உங்கேத்து கபிகளி மாதில்லாஹி தாமதி மின் குல்லி ஷைத்தானி வஹாமத்திவ் ஃபமின் குல்லிங்கைனில் லாமஹ். பையை கீழே போட்டு லைட்டரை கொளுத்தி நெருப்பு வைத்தார். படார் படார் என்று பொட்டி வெடி வெடிப்பது போல் வெடித்த சத்தத்துடன் எரிந்தது. பக்ருத்தின் இரும்பு கம்பியால் மண்டை ஓட்டை உடைப்பதற்காக அடித்தான். புகையில் பல்வேறு நாய் உருவங்கள் நெளிந்தன. வேறு யார் பார்த்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்காது. இமாம் தொடர்ந்து துவாக்களை சொல்லிக் கொண்டிருந்ததால் அந்த உருவங்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. டெலக்ஸ் திகிலுடன் பார்த்து கொண்டிருக்க நாங்கள் எரிந்து முடியும் வரை காத்திருந்தோம். எவன் ஏவனானோ இனிமே அவனுக்கு ஆபத்து. முடிஞ்சா அவனை காப்பாத்திக்கிட்டோம். அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இனிமே ஆபத்து இல்லை என்று இமாம் சொல்ல, தீன் மாஷா அல்லாஹ் என்று சொல்லி நிம்மதியடைந்தான். இமாம் தொடர்ந்தார். சாம்பல் ஒரு துகள் கூட இல்லாம அள்ளி கொண்டு போய் கடல்ல கரைச்சிருங்க. கவனம், கையால் வேண்டாம். ஏதாவது ஒரு கிண்ணம் அல்லது பாத்திரத்தால் அள்ளி போட்டு அப்புறம் மறக்காம கை கழுவிருங்க. அவர் சொன்னபடி அனைத்தையும் அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டோம். மண்டை ஓடு எலும்பு துகள்களாக கிடந்தது. அதையும் அள்ளி போட்டு பின்பக்கம் இருந்த கடலுக்கு எடுத்துச் சென்று கரைத்தோம். அரை மணி நேரத்திற்கு பிறகு வீட்டின் கதவை இமாம் திறக்க அனைவரும் உள்ளே நுழைந்தோம். வீடு இயல்பான வெப்பநிலைக்கு மாறியிருந்தது. இமாம் கையில் வைத்திருந்த ஏதோ ஒரு பாட்டிலை எடுத்து வீடு பூராவும் புனித நீரை தெளித்தார். எல்லாம் முடிந்ததும் சுபஹான் அல்லாஹ் என்றார். நானும் தீனும் கை குலுக்கிக் கொண்டோம். டெலக்ஸ் காலரை தூக்கிவிட்டு கொண்டு, கிளைமேக்ஸ் டைம்ல நான் தைரியமா இமாம கூட்டிட்டு வரலன்னா 2 பேருமே வீட்டுக்குள்ள இருந்து பொசிங்கிருப்பீங்க. அதனால என் தைரியத்தை பாராட்டி அடுத்த ப்ராஜெக்ட்லயாவது நல்ல கேரக்டரா கொடுங்க என்று தினாவட்டாக பேச, ஐயோ பின்னால பாருடா அந்த ஜின் நிக்குது என்று திடுக்கென்று கத்தினான். டெலக்ஸ் பயந்து போய் திரும்ப அவன் டிக்கியில் ஒரு மிதி மிதித்தான். ஐயோ, தைரியமா கூட்டிட்டு வந்தாராம் விளக்கண்ண. இமாம் பக்கத்தில் நின்றிருந்ததால் மேற்கொண்டு தரமான கெட்ட வார்த்தைகளை தீன் பயன்படுத்த முடியாமல் போனது. அதன் பிறகு அந்த பணித்திட்டு வீட்டில் எந்த நடமாட்டமும் இல்லை. நிஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்திமா மறுபடியும் வந்து வீட்டை பிஷிங் கம்பெனிக்கு விற்றுவிட்டு ஊருக்கே போய் செட்டில் ஆகிவிட்டாள். அவர்கள் குடும்பத்தில் மேல் யார் ஹின் பேயை ஏவுனது என்று தெரியவில்லை. ஆனால் யார் ஏவிருந்தாலும் நிச்சயமாக அதற்குரிய பலனை அனுபவித்து இருப்பார்கள். வழக்கமாக ஒவ்வொரு பேய் சம்பவத்துக்கு பிறகும் உடல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்படுவேன். இந்த முறை கடுமையான காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு 1 வாரத்திற்கு என்னை புரட்டி போட்டது. அண்ணே, இப்பதான் 4வது தடவை போயிட்டு வரேன். உங்களுக்கு எத்தனாவது தடவை? டாய்லெட்டுக்கு போனதை ஃபோன் பண்ணி பக்ருதீன் அக்கறையாக விசாரித்த போது அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு சம்பவமும் என்னுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொண்டு போனதுதான் உண்மை. 2 வருடங்களுக்கு பிறகு நிஷாவின் நிக்காவுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. எங்கள் என்ஜோ சார்பில் அனைவருமே குளித்தலைக்கு பாத்திமாவின் வீட்டுக்கு சென்றிருந்தோம். ராயனும் வந்திருந்தான். பாத்திமாவின் வீட்டில்தான் நிஷாவின் நிக்கா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வீட்டின் முன்னால் பெரிய பந்தல். உள்ளே போடப்பட்டிருந்த சேர்களில் சொந்தக்காரர்கள் அமர்ந்திருந்தார்கள். பேச்சு, சிரிப்பு, சந்தோஷம். காரில் போய் இறங்கி நாங்கள் பந்தலுக்குள் நுழைந்தோம். அங்கே போடப்பட்டிருந்த சேர்களில் அமர்ந்தோம். தெரியாத ஊர், தெரியாத முகங்கள். பக்கத்தில் இருந்த நபரிடம் விசாரித்த போது இன்னும் சற்று நேரத்தில் வீட்டுக்குள் நிக்கா நடக்கும் என்று சொன்னார். பார்த்திபனும் பழனியும் பிரியாணி மோகத்தில் துடித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுடன் ராம்ஸ் அக்காவும் வந்திருந்தாள். அக்காவுக்கு இந்த கதையில் பங்களிப்பு கம்மிதான். அதற்காக அக்காவை குறைவாக எடை போட்டு விடாதீர்கள். அவள் சோலோவாக செய்த பாண்டி சம்பவம் ஒன்று இருக்கிறது. அதை பின்னால் எழுதுகிறேன். பாத்திமா எங்களை பார்த்துவிட்டு பயண விவரங்களை விசாரித்தாள். 1 நிமிஷம் வந்து விடுகிறேன் என்று உள்ளே சென்றாள். சற்று நேரத்தில் நிஷாவை கூப்பிட்டுக் கொண்டு வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். நிஷா பளபளப்பான சிவப்பு காக்ரா, ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ், நீளமான ப்ரீட்டட் ஸ்கர்ட், அருவி போல் வடியும் நீளமான துப்பட்டா அணிந்திருந்தாள். தலைமுடியில் ஒரு சைடாக அவள் அணிந்திருந்த ஜூமர் நகை கண்ணை பறித்தது. பந்தலுக்குள் இருந்தவர்கள் எதற்காக மணப்பெண்ணை கூப்பிட்டுக் கொண்டு வெளியே வருகிறாள் என்று புரியாமல் பார்க்க இருவரும் நேராக எங்கள் முன்னே வந்து நின்றார்கள்.
நாங்கள் எழும்பி நின்றோம். சட்டென்று பக்ருத்தின் காலில் நிஷா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். பக்ருத்தின் நிச்சயமாக எதிர்பார்த்து இருக்க மாட்டான். அவன் பதறிப்போய், ஐயோ நல்லாருமா என்று அவளை தூக்கினான். இளவட்டம் பக்ருத்தின் பெரிய மனுஷனானது அன்றைக்குதான். அடுத்தது ராம்ஸ் காலில் போய் விழுந்தாள். அவளும் பதறிப்போய் எழுப்பி விட்டாள். ராம்ஸ் அக்கா தானே இருவரையும் பத்திரமாக கொண்டு ஊரில் விட்டுட்டு வந்தவள். ராயன் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அதன் பிறகு பல நாட்கள் ராம்ஸ் அக்கா என்னையும் ஒரு பெரிய மனுஷியா மதிச்சு அவ்வளவு கூட்டத்தில் என் காலில் விழுந்துட்டா என்று சிலாகித்து பேசி புடதாங்கிதம் அடைந்து நிஷா காலில் விழுந்த சம்பவத்தை எல்லாரிடமும் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். கூட்டத்தில் இருந்தவர்கள் யார் இவர்கள் என்று புரியாமல் பக்கத்தில் இருப்பவரிடம் விசாரிக்க ஒரே சலசலப்பு. யாருக்குமே எங்களை பற்றி தெரியவில்லை. உண்மையான காரணம் யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது. எல்லா ப்ராஜெக்டிலும் எங்கள் நிலைமை அதுதான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளியே சொல்லிக்க முடியாத துன்பம். எங்களுக்கு எந்த கிரெடிட்டும் கிடைப்பதில்லை. நாங்களும் எதிர்பார்ப்பதில்லை. பக்ருதீனும் ராம்ஸ் அக்காவும் ராயனும் பூரித்து போய் கண்களில் நீருடன் நிற்க பார்த்து கொண்டிருந்த எனக்கு கதை நிறைவடைந்ததைப் போல் மனது நிறைவடைந்தது.